பிஸ்மில்லா வல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா அம்மா பஅத் ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத மின் லிசானி யஃப்கஹு கவ்லி ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரித்தான சகோதர சகோதரிகளின் இஸ்லாமிய உடன்பிறப்புகள், அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வின் கிருபையால் முழு குர்ஆன் தஃப்சீர் வகுப்பினுடைய இந்த தொடரில் இப்போது நாம் 67வது பக்கத்தை நாம் பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 67. சென்ற பக்கத்தினுடைய 4 செய்திகள் என்ன? 66னுடைய 4 பாயிண்டர்ஸ் நம்ம ரீகால் பண்ணுவோம். 66A என்பது மன்னிப்பு மற்றும் சொர்க்கத்தை நோக்கி விரைந்து செல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா ஆர்வமூட்டினான். அல்ஹம்துலில்லாஹ். 66B என்பது அவர்கள் ஒழுக்கக்கேடு மற்றும் தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்பார்கள். அப்போ இறைவனிடத்தில் ஒரு தவறு செஞ்சால் ஒன்று எப்படி தௌபா செய்வாங்க என்பதை பற்றியான மூமின்களுடைய பண்பு. 66Cயில் பார்த்தோம் முந்தைய மக்களினுடைய முடிவு, முன்னாடி வாழ்ந்தவர்களுக்கான முடிவு என்ன, அதை நீங்கள் சுற்றி தெரிந்து பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்கன்னு அல்லாஹ் தஆலா சொன்னது. அடுத்து 66Dயில் பார்த்தது வலு விளங்குறாதீங்க, துக்கப்படாதீங்க என்ற அல்லாஹ் தஆலா மூமின்களுக்கு சொல்லக்கூடிய ஆறுதல். இது உஹதையும் முன்வைத்து சொல்லப்பட்டது. அது அப்படி இன்னும் கண்டினியூ ஆகுது. உஹதனுடைய நிகழ்வுகளை அல்லாஹ் தஆலா முன்வைத்து தான் அடுத்தடுத்த செய்திகளை இன்ஷா அல்லாஹ் இப்போ தொடர்றான். அதனுடைய அப்படியே ஒரு தொடர்ச்சி 66Dனுடைய தொடர்ச்சி ஒரு வசனமாக இங்கே திரும்ப தொடருது. துக்கப்படாதீங்க, நீங்கள் நம்பிக்கை இழக்காதீங்கன்னு சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா அதே கருத்தை இன்னொரு வசனத்தில் சொல்லிவிட்டு அப்புறம் இந்த 67வது பக்கத்தில் இன்னொரு 4 செய்திகள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். 67A நம்ம தெரிஞ்சுக்க போகிறது சோதனைகள் இல்லாமல் சொர்க்கத்தில் நுழைவீர்களா? இப்போ சோதனை இன்றி சொர்க்கமா என்று அல்லாஹ் தஆலா கேட்குறான். அடுத்து 67Bயில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தூதுவர் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அதாவது அவங்க ஒரு தூதுவர் மனிதர், அவங்க இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஹிண்ட் எல்லாம் அதில் வரும். அடுத்து 67Cயில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது அல்லாஹ்வினுடைய அனுமதியுடனே எல்லாருக்கும் மௌத்து நிகழும் என்பது பற்றியான ஒரு செய்தி. அடுத்து 67Dயில் தெரிஞ்சுக்க போகிறது நபிமாருடன் சேர்ந்து போர் செய்து நல்லடியார்கள். இதையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறோம். அப்போ இதில் நம்ம அல்ஹம்துலில்லாஹ் 7 வசனங்கள் பார்க்க போகிறோம். 141லேருந்து 147 வரைக்கும் 7 வசனங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஒன் பை ஒன்னாக பார்க்கலாமா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وَلِيُمَحِّصَ اللَّهُ الَّذِينَ آمَنُوا وَيَمْحَقَ الْكَافِرِينَ. வலியுமஹிஸ மஹஸ யுமஹிஸ் என்றால் சோதிப்பது, பரிசோதனை செய்வது, டெஸ்ட் பண்ணுறது, பியூரிஃபை பண்ணுறது எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க. வலியுமஹிஸ் அல்லாஹு அல்லதீன ஆமனு இறை நம்பிக்கை உள்ளவர்களை அல்லாஹ் தஆலா சோதிப்பதற்காகவும், வயம்ஹகல் காஃபிரீன் இறை நிராகரிப்பாளர்களை இறைவன் அழிப்பதற்காகவும் இவ்வாறு செய்தான். இந்த உஹது போல நடந்த முடிவுகள் எல்லாம் மூமின்களை பரிசோதிக்க, அவங்களுடைய ஈமானை பரிசோதிக்க, அதே மாதிரி காஃபிர்களை எல்லாம் அழிப்பதற்கு என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாஹ் நிராகரிப்பவர்களை அழித்து உண்மை நம்பிக்கையாளர்களுடைய வடிகட்ட, நல்ல ஒரு வார்த்தை போட்டிருக்காங்க பாருங்கள், வடிகட்ட, ஃபில்டர் பண்ணுறது, மஹஸா மஹிஸ் தம்ஹீஸா ஃபில்டரிங், வடிகட்ட எடுப்பதற்காகவும் இவ்வாறு செய்கிறான் என்று இங்கே நம்ம பார்க்குறோம். விளக்கம் என்ன? இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சுருக்கமாக சொல்லக்கூடிய விளக்கம், மூமின்களை இறைவன் பாரிசோதிக்கனா பாவங்களை எல்லாம் அவர்கள் பாவங்களை மன்னித்து அவருடைய அந்தஸ்தை உயர்த்தி, யாரெல்லாம் பாவம் செய்தவர்களாக இருப்பாங்களோ எல்லாம் அந்த போரின் மூலமாக கொல்லப்பட்டவங்களும் சரி, போர் செய்தவங்களும் சரி, சோதனைக்குள்ளானவங்க எல்லாருடைய பாவத்தை எல்லாத்தில் மன்னிச்சிடும். பாவம் மன்னிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறவங்களோட அந்தஸ்து எல்லாத்தில் உயர்த்துவான் அப்படின்னு இங்கே பொருள். ஆக மொத்தம் போரில் கலந்து கொண்டவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஹைர் தான். கொல்லப்பட்டால் ஷஹீத் என்ற அந்தஸ்து, கொல்லப்படவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய பாதையில் போரிட்டார் என்ற அந்தஸ்து, பாவ மன்னிப்பு, பதவி உயர்வு எல்லாமே இருக்குது. வயம்ஹகல் காஃபிரீன் என்பது எப்படி புரிஞ்சுக்கணும்? அவங்க வெற்றி தானே பெற்றாங்க. உஹதில் இறுதியில் அவங்களுக்கு கிடைத்தது வெற்றி தானே. அப்போ வெற்றி பெற்றவங்க என்ன செஞ்சாங்க? ஃபைன்னஹு இதா ஸஃபரு பகவ் வபதரு, அவர்கள் வெற்றி பெறும் போதெல்லாம், அவர்களுக்கு சற்று மிகைக்கும் போதெல்லாம் அவர்கள் வரம்பை மீறி பெருமை எடுத்து அவர்கள் அட்டூழியம் செய்வார்கள். அதனால் அல்லாஹ் தஆலா அவங்கள அதன் காரணத்தில் இம்மையிலே அல்லாஹ் தஆலா பிடிப்பான், மறுமையிலே பிடிப்பான். அது அவங்களுக்கு அழிவுக்கே அவர்களுக்கான காரணம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போது அவங்களில் தோல்வி அடைந்தவர்களுக்கு, மரணம் அடைந்தவர்களுக்கு அது மிகப்பெரிய தோல்வி, நரகத்துக்கு போயிட்டாங்க. வெற்றி பெற்றவர்கள், மிஞ்சியவர்கள், அவர்கள் இன்னும் மிஞ்சிய செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவர்களை அல்லாஹ் தஆலா அழிக்க போகிறான். விட்டு வச்சிருப்பது அவர்களை இறுக்கி பிடிப்பதற்கு தான் என்பதாக இங்கே நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, ஓகே, வாங்க அடுத்த 67A ஃபர்ஸ்ட் பாயிண்டர் பார்க்க போகிறோம். சோதனைகள் இல்லாமல் சொர்க்கத்தில் நுழைவீர்களா என்று அல்லாஹ் தஆலா மூமின்களை கேட்குறான். அப்போ உஹதை முன் வச்சு தான் அல்லாஹ் தஆலா பேசுகிறான். அப்போ சோதனை இருக்க தான் செய்யும், அடிவில தான் செய்யும் என்று அல்லாஹ் தஆலா சொல்ல வர்றான். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். எவ்வளோ அழகான வசனம் பாருங்கள். அம் ஹஸிப்தும் அன் தத்குலுல் ஜன்னத வலம்மா யஅலமில்லாஹு அல்லதீன ஜாஹது وَلَمَّا يَعْلَمِ اللَّهُ الَّذِينَ جَاهَدُوا مِنكُمْ وَيَعْلَمَ الصَّابِرِينَ
142 அம் ஹசிபுத்தும் நீங்கள் நினைத்தீர்களா, கருதினீர்களா, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பாணி. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்களா, அன்ததுகுலுல் ஜன்னத சொர்க்கத்தில் நீங்கள் நுழைந்து விடலாம் என்று. தஹல எதுகுல் நுழைந்தான், அன் வந்தால் இந்த நூல் போக்கப்படும். சொர்க்கத்தில் நீங்கள் நுழைந்து விடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா. எதுவரை வலம்மை அயலமில்லாஹுல்லதினை ஜாஹது மின்கும், உங்களில் போராளிகளை இறைவன் அறியும் வரை, அறியாமல். லம்மா லம்மா என்றால் இதுவரை இல்லை, லம்மா அயலமில்லா இன்னும் அறியாத வரை. அல்லதீன ஜாஹது மின்கும் உங்களில் யார் உண்மையில் போர் புரிந்தவர்கள், போராளிகள் யார் என்பதை இன்னும் அல்லாஹ் அறியாத நிலையில, இன்னும் அல்லாஹ்ல சோதிச்சு முடிக்கல அப்படின்னு அர்த்தம். அப்போ சோதிச்சு அறியாததுக்கு முன்னாடியே, அது நடக்காததுக்கு முன்னாடியே சொர்க்கத்துக்குள்ள போயிலாம் நினைக்கிறீங்களா. வயலம சாபிரின் பொறுமைசாலிகள் யார் என்பதையும், அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிடுபவர்கள் யார் என்பதையும் இறைவன் அறியாத வரை, அறியாமலேயே நீங்கள் சொர்க்கத்துக்கு போயிலாம் நினைக்கிறீங்களா அப்படின்னா என்ன அர்த்தம். சாபிதீன்களையும் முஜாஹிதீன்களையும் இறைவன் அறிந்து புரிந்து அவர்களை சோதித்து, அந்த சோதனை அவங்க வெற்றி பெற்ற பிறகு அவங்க மரணித்து அவங்க சொர்க்கத்துக்கு அதுக்கப்புறம் தான் போக முடியும். சொர்க்கம் சுலபமா அப்படிங்கிற ரீதியில் அல்லாஹ் கேட்க வர்றான். இந்த இடத்துல இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி இதே மாதிரியான பொருள் இல்லை இன்னும் சில வசனங்களை மேற்கோள் காட்டுறாங்க. சூரா பக்ரால 214 நம்ம கடந்து வந்தோம். சூரத்துல் பக்ரால 214வது வசனத்தை 2ஆம் ஜுஸ்ல நம்ம கடந்து வந்தோம். அதில் அல்லாஹ் எப்படி கேட்குறான், அம் ஹஸிபுத்தும் அன் ததுகுலுல் ஜன்னத வலம்மா யஅதிக்கும் மஸலுல் லதீன ஹலூ மின் கப்லிக்கும் மஸ்ஸத்ஹுமுல் பஅஸா வதர்ரா வஸுல்ஸிலு, முன்னாடி வாழ்ந்தவங்களுக்கு ஏற்பட்ட இன்னல்கள் துயரங்கள் அதெல்லாம் உங்களை தீண்டாமல், உங்களை அடையாமல் நீங்கள் சொர்க்கம் போயலாம் நினைக்கிறீங்களா. அவங்களுக்கு எப்படியாப்பட்ட துன்பங்கள் எல்லாம் வந்தது, உழுக்கப்பட்டார்கள், அல்லாஹ்வுடைய உதவி எப்பொழுது என்று அவர்கள் கதறினார்கள், அல்லாஹ்வுடைய உதவி சமீபத்தில் தான் இருக்கிறது என்று அவர்கள் சொல்லப்பட்டது. அப்போ முன்னால் வாழ்ந்த மக்களுக்கு வந்த கஷ்டம்லாம் உங்களுக்கு வராமல் நீங்கள் சொர்க்கத்துக்கு போயலாம் நினைக்கிறீங்களா. நல்லா சூரா பக்ராலையும் கேட்டான். இனிமே நம்ம படிக்க போகிற ஒரு சூரா அன்கபூத் 29வது அத்தியாயம். அந்த அன்கபூத்தினுடைய முதல் 3 வசனம் எல்லாத்தையும் என்ன சொல்கிறேன், அலிஃப் லாம் மீம் அஹஸிபன் நாஸு அன் யுத்ரகு அன் யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அலிஃப் லாம் மீம் என்று ஆரம்பித்து மக்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொல்லிவிட்டதன் காரணத்தினால், அப்படின்னா ஈமான் கொண்டு விட்டதன் காரணத்தினால, ஈமானுக்குள் அவர்கள் வந்து விட்டதற்காக அவங்க சோதிக்கப்படாமல் விடப்படுவாங்கன்னு நினைக்கிறாங்க. ஐயுச்ரகு அவர்கள் விடப்படுவார்கள் என்று நினைக்கிறாங்களா. அப்படின்னா இஸ்லாத்துக்குள்ளே வந்துட்டா நம்ம இஸ்லாத்துக்கு இனிமேல் நம்ம சோதனையே இருக்காது, நம்ம சொர்க்கத்துக்கு தான் போகிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்களா. இல்லை, நம்ம முன்னால் வாழ்ந்த மக்களை பல ரீதியில் சோதிச்சிருக்கோம். உண்மையாளர்கள் யார், பொய்யர்கள் யார் என்பதை சோதித்து தான் நாம் நம்ம அதை ஃபில்டர் பண்ணுவோம். நல்லதில் சொல்கிறோம். எப்படி உஹதில் 300 பேர் கலந்து போனாங்கல்ல, போர்னு வரும்போது உசுருக்கு வேட்டு வரும்போது போயிட்டாங்கல்ல, தொழுகையெல்லாம் நிற்க தானே செஞ்சாங்க முனாஃபிக்குன்னு. ஆனால் போர்க்களத்தில் நின்றாங்களா. ஏன்னா தொழுகையில் காசா பணமா நிற்போம், குனிவோம், எந்திரிப்போம், நம்மளும் முஸ்லீம்னு பேர் காட்டிக்குவோம் நின்றாங்க. ஆனால் போர்னு வரும்பொழுது 300 பேர் கலந்து போனாங்க. அப்போ சோதிக்காத வரைக்கும் அப்போ உண்மை மூமின்கள் அல்லாஹ் எல்லா ரீதியிலையும் சோதிப்பான். இதுதான் இதனுடைய நோக்கம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதனுடைய சுருக்கம் என்ன, சொர்க்கம் என்பது பெரும் பெரும் சோதனைகளை நாம் சந்திக்காமல், அந்த சோதனைகளை சந்தித்து அல்லாஹ்விடத்தில் பொறுமையை நாம் வெளிப்படுத்தாமல், அல்லாஹ்வை திருப்திப்படுத்தாமல் சொர்க்கத்தை அடைந்து விட முடியாது என்பதே இதிலிருந்து புரிதல். நம்பிக்கையாளர்களை, உங்களில் அல்லாஹுக்காக போர் புரிபவர்கள் யார், சிரமங்களை பொறுமையுடன் சகித்துக் கொள்பவர்கள் யார் என்பதை அல்லாஹ் பரிசோதித்து அறிவதற்கு முன்னதாகவே நீங்கள் சொர்க்கம் நுழைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்குறான். எல்லாரை பார்த்தியான ஒரு கேள்வி. உஹதில் சிரமத்துக்கு ஆளானவர்கள், நம்மளுக்குலாம் இவ்வளோ பெரிய சோதனை வந்துருச்சே, அடி வாங்கிட்டோமே, அல்லாஹ்வோட தூதருக்காக மார்க்கத்துக்காக போர் செஞ்சு பத்ரில் வெற்றி பெற்றோம், ஆனால் உஹதில் இப்படி அடி வாங்கிட்டோமே அப்படின்னு உஹதில் நினைக்கிறாங்க. ரசூல்லாவுக்குமே அடியா, ரசூல்லா கூட அல்லாஹ்வோட உண்மை தூதராக அவங்களுக்கே முகத்தில் காயம், நமக்கே எப்படிப்பட்ட வெட்டு, அந்த மாதிரி நினைக்கிறாங்க. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், இந்த நினைப்பு வரக்கூடாது. சோதனை இல்லாமல் சொர்க்கம் இல்லை, அடி வாங்க தான் செய்யணும். நபிமார்களும் அடி வாங்கியிருக்காங்க, அந்த அடிப்பில் இவங்களும் வாங்கியிருக்காங்க. நபிமார்களோடு போராடியவர்கள் அடி வாங்கியிருக்காங்க, அந்த அடிப்பில் நீங்களும் வாங்கியிருக்கீங்க. இந்த அடியெல்லாம் சொர்க்கத்துக்கான படிக்கட்டாக நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க என்றதில் சொல்லி சோதிப்போம் அப்படிங்கிற ஒரு மன ஆறுதலை கொடுக்குறான். சரிங்களா. ஏன்னா உண்மையில் சோதனை தான். அதாவது நீங்கள் பத்ரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 70 பேர் கொல்லப்பட்டாங்க. இது ஒரு குறிப்பாக கூட நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்க. பத்ரில் இணை வைப்பாளர்கள் எதிரிகள் 70 பேர் கொல்லப்பட்டாங்க. முஸ்லீம்களில் கொல்லப்பட்டு 14 தான். முஸ்லீம்களில் கொல்லப்பட்டவங்க 14 தான். 14க்கு 70ங்கிறது எவ்வளோ, எத்தனை மடங்கு அதிகம் பாருங்கள். அப்போது பத்ர் என்பது மாபெரும் ஒரு வெற்றி. இத்தனைக்கு 313 பேர் போன இடத்துல 314 பேர் போன இடத்துல ஒரு 14 பேர் தான் மரணம் அடைஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 300 பேர், 299 300 பேர் பாதுகாப்பாக தான் திரும்பி வந்தாங்க. ஆனால் 1000 பேர்கிட்ட வந்தவங்களே 70 பேர் என்ன செஞ்சாங்க, கொல்லப்பட்டாங்க. 70 பேர் சிறை பிடிக்கப்பட்டாங்க. அந்த கொல்லப்பட்டதில் அபூஜஹல் போன்ற பெரும் பெரும் தலைவர்கள், பெரிய ஆளுங்களாம் என்ன அவங்களாம் அழிக்கப்பட்டாங்க. ஆனால் உஹதில் எடுத்துக்கிறோங்க, 700 பேர் போனாங்க சஹாபாக்கள். 1000ல் 300 கழிஞ்சு 700 பேர் போனாங்க. அதில் 70 சஹாபாக்கள் கொல்லப்பட்டாங்க.
ஏன் அந்த 50 பேர் மலையிலேருந்து இறங்கி வந்ததுக்கப்புறம் பின்னாடி திரும்ப ஹாலித் பின் வலீத் வந்து தாக்குனாங்களா? அதில் 70 சஹாபாக்கள் கொல்லப்பட்டாங்க. ஆனால் அவங்கள கொல்லப்பட்டது 22 பேர் தான் ஒட்டுமொத்தமாகவே. சரிங்களா? அப்போ அந்த தாக்குதலுக்கு முன்னாடி வரைக்கும் மூமின்களுடைய கை தான் உயர்ந்துருந்துச்சு. சரிங்களா? அப்போது 22 பேர் கொல்லப்பட்டிருந்தாங்க. 22 பேர் கொல்லப்பட்ட நிலைமையில தான் அவங்க தப்பிச்சு ஓடினாங்க. தப்பிச்சு ஓடிட்டு இருக்கும் போது தான் 50 பேர் மேலேருந்து கீழே இறங்குறத பார்த்து அந்த வழியாக வந்து இவங்களுக்கு பின்னாடி முதுகில் தாக்கிடலாங்கிற அடிப்படையில் தான் என்ன செய்கிறாங்க, திரும்ப வந்து தாக்குறாங்க. அதில் தான் 70 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. அப்போ 70 உயிர் சேதம் என்பது கிட்டத்தட்ட பத்ருக்கு மாதிரி தெரியுது. பதிலில் காஃபிர்கள் 70 பேர் கொல்லப்பட்டாங்க, முஸ்லீம்களே 70 பேர் கொல்லப்பட்டிருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு நிலை. தந்தை இழந்திருக்காங்க, தாய் இழந்திருக்காங்க, தந்தை இழந்திருக்காங்க, சகோதரர்கள் இழந்திருக்கிறாங்க, ரசூல்லாவுக்கு காயம். இப்படி ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டு நெஞ்சு கிழிக்கப்பட்டு ஈரக்கொலை எடுக்கப்படுது. எடுத்து வந்து கடிச்சு துப்புனாங்கலாம் நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் சீரால இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி தான். ஹைர். அப்படி இருக்கும்போது ஒரு மனநிலை நம்மளுக்கு நம்மளுக்கு இப்படி சோதனை வந்துருச்சு, அல்லாவுடைய உதவி நம்ம கைவிட்டு போயிருச்சு அப்படின்னா, உதவி கையை விட்டு போல பாடம் புகட்டுறான் அல்லாஹ் உங்களுக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செஞ்சதுக்கு உள்ளக்கூடிய அடிங்கிறத பாடமும் புகட்டி, இந்த அடி உங்களுக்கு வந்து உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு, உங்கள் அந்தஸ்துகள் உயர்த்தப்படுவதற்கு, சொர்க்கத்திற்கு தகுதி உள்ளவர்களாக நீங்கள் அறிவிக்கப்படுவதற்கு என்ற அளவுக்கு அந்த மாஷா அல்லாஹ் அந்த செய்திகள் எல்லாம் இங்கே சொல்ல வர்றான். அல்ஹம்துலில்லாஹ். இங்கே இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் பாருங்கள். தஃப்சீர் சாதியில் அந்த வசனத்துக்கு அழகான விளக்கத்தை சொல்கிறான் இமாம் சாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அதாவது பாருங்கள், அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை சாமானியமாக கொடுக்க மாட்டான். சொர்க்கம் என்பது ஒரு உன்னதமானது, ஒரு உன்னதமான ஒரு பாக்கியமான சொர்க்கம் என்பதை நம் உன்னதமான அமல்களை கொண்டு தான் அடைய முடியும். அதை சாதாரணமாக அடைய முடியாது. அதனால தான் என்ன சொர்க்கம் சும்மாவா அப்படின்னு கேட்குறான். ஒரு வேல்யூபிளான ஒரு பொருளை வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு விற்க போகிறது உங்கள்கிட்ட போய் ஒரு கம்மியான காசு கொடுத்தா இது என்ன டம்மி நினச்சிக்கிட்டியா அப்படின்னு கேட்க மாட்டாங்க. ஒரிஜினல்ப்பா, என்ன ரேட் தெரியுமா அப்படின்னு சொல்கிற மாதிரி அல்லாஹ் தஆலா சொர்க்கம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய வேல்யூபிளானது. ஓகே, அப்படி இருக்கும்போது வேல்யூபிளான சொர்க்கத்தை வேல்யூபிளான அமல்களை கொண்டது. அதனால தான் போரிடாமல் வலம்மா ஏலமில்லாஹு அல்லதீன ஜாஹது மீன்கும், உங்களில் அல்லாஹ்வுக்காக போரிடக்கூடியவர்களை பார்க்காமல் நீங்கள் சொர்க்கமா அப்படின்னு அல்லாஹ் கேட்குறேன். அப்போ போருக்கு சொர்க்கம் என்பது ரசூலுல்லாஹ் காலத்தில் அது வந்து அறிவிக்கப்பட்டது, அது வாக்களிக்கப்பட்டது. இன்றைக்கி போருடைய சூழ்நிலை இல்லாலும் அதற்கு நிகராக நம்மை அர்ப்பணிக்கணும். நம்மளுடைய செல்வத்தை அர்ப்பணிக்கணும், நம்மளுடைய ஆசாபாசங்களை அர்ப்பணிக்கணும், நம்மளுடைய பாவங்களை விட்டு நஃப்ஸை நம்ம கட்டுப்படுத்தணும். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ சொல்கிறாங்க மாஷாஅல்லாஹ், ரொம்ப அழகாக சொன்ன ஃபலா யூஸுல் இலா ராஹா இல்லா பித்தரிக்க ராஹா. அதாவது நிம்மதியான ஒரு வாழ்க்கைக்கு, அது அமைதியான ஒரு வாழ்க்கைக்கு, அல்லது ஓய்வான ஒரு வாழ்க்கைக்கு நம்ம ஓய்வுகளை விட்டு கொடுக்காமல் அடைய முடியாது. அதே மாதிரி வலா யுதுருக்கு நயீம் இல்லா பித்தருக்கு நயீம். அதே மாதிரி சுகமான ஒரு வாழ்க்கையை சில சுகங்களை நாம் அர்ப்பணிக்காமல், அதை நாம் வந்து தியாகம் செய்யாமல் அடைய முடியாது. அப்போ நான் இங்கேயும் சுகமாக இருக்கணும், இங்கேயே நான் மகிழ்ச்சியாக இருக்கணும், இங்கேயே நான் வந்து என்ன சொல்கிறது அனுபவிக்கணும், நான் சொர்க்கத்தில் அனுபவிக்கணும் என்பது தவறு. இங்கே அதெல்லாம் விட்டு கொடுத்து நீங்கள் சொர்க்கத்தை அடையணுங்கிறது தான் அல்லாஹ் சொல்ல வர்றாங்கிறத சாதி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த வசனம், வலகது குன்தும் தமன்னவுனல் மௌத மின் قبل أن تلقوه فقد رأيتموه وأنتم تنظرون. வலகது குன்தும் தமன்னவுனல் மௌத், நீங்கள் மௌத்தை ஆசைப்பட்டு கொண்டிருந்தீர்கள். வலகது குன்தும்னா யூ வேர், நீங்களாம் இருந்தீங்க. தமன்னவுன ஆசைப்பட்டு கொண்டிருந்தீர்கள். எதை? அல் மௌத்த மின் கபிலி அன் தல்கவுஹு, அதை சந்திப்பதற்கு முன்பாக. மௌத்தாவதற்கான ஒரு வாய்ப்பை, ஒரு சூழ்நிலையை நீங்கள் சந்திப்பதற்கு முன்பே நீங்கள் மௌத்தை ஆசைப்பட்டுக்கிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. ஃபகத் ரஅய்துமூஹு, இப்போது பார்த்து விட்டீர்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உஹது களத்தை சொல்கிறான். உஹது களத்தில் நீங்கள் மௌத்தை பார்த்துட்டீங்க. அதாவது மௌத்தாகிறதுக்கான ஒரு சூழ்நிலையை பார்த்துட்டீங்க. போரில் மௌத்தாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பார்த்துட்டீங்க. வாந்தம் தந்துருவோன் கண் முன்னே, நீங்கள் காணும் நிலையிலேயே நீங்கள் மௌத்தை பார்த்துட்டீங்க. இந்த மௌத்தை தான் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னு நடத்துல சொல்கிறான். என்ன சொல்ல வர்றான்? என்ன மௌத்தை ஆசைப்பட்டாங்க, யார் ஆசைப்பட்டாங்க, இப்போ என்ன மௌத்தை கண்ணால் பார்த்துட்டாங்க என்ற விளக்கத்தை பார்க்கும்போது இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி தெளிவாக சொல்கிறாங்க. அதாவது சஹாபாக்கள் இருந்த மனநிலை அல்லாஹ் சொல்கிறான். உஹது பத்ரு போரில் 313 பேருக்கு தான் போகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அது அப்படிப்பட்ட சூழ்நிலை. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அதில் போகாதவங்களுக்கெல்லாம் ஏக்கம், பத்ரில் நம்ம கலந்துக்கலையே, அப்படிப்பட்ட முதல் போரில் நம்ம கலந்துக்கலையே, ஷஹீதுடைய அந்தஸ்தை நம்ம பெறலையே, அல்லது பத்ரில் கலந்து கொண்டு போராடிய முஜாஹிதீன்களுடைய அந்தஸ்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியலைன்னு அடுத்த ஒரு வாய்ப்பு வந்தால் நம்ம போர் செய்யணும், அதில் உயிரையும் கொடுக்கணும், அல்லது அல்லாஹ்க்கு உயிரை துச்சமாக கருதி நம்ம போரிடணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கல்ல, அதை தான் அல்லாஹ் தஆலா இங்கே சொல்கிறான். நீங்கள் வந்து மௌத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. சாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இதை தான் சொல்கிறாங்க. அப்போ பத்ரை கலந்து கொள்ள முடியாதவங்க அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ கிடைக்கும்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. அப்போ அதுக்கான ஒரு வாய்ப்பான உஹதுங்கிறது கிடச்சிருச்சு. கண் முன்னாடி நீங்கள் மரணத்தை கூட நீங்கள் என்ன சொல்கிறது சந்திக்கக்கூடிய ஒரு போர்க்களத்தை நீங்கள் இப்போது கண்டு விட்டீர்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல சொல்லி காட்டுறான்.
இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க. அப்போ நீங்க வந்து எதிர்பார்த்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. இப்போ நீங்க எதிர்பார்த்த உங்களுடைய எதிர்பார்ப்பு உங்களுடைய எண்ணத்தை உண்மைப்படுத்துங்க. வரட்டும், ஒரு வாய்ப்பு வரட்டும், நான் வெட்டுறேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வாய்ப்பு வந்துருச்சு. இப்போ நீங்கள் அல்லாவுக்காக போர் செய்யுங்க, பொறுமை இழக்காமல் நீங்கள் போர் செய்யுங்க அப்படிங்கிறது அல்லா தஆலா சொல்ல வரோம். ஆனால் இதில் வந்து சிலர் வந்து என்ன செஞ்சாங்கன்னா, பொறுமை இழந்துட்டாங்க. ரசூல்லா கொல்லப்பட்டுட்டாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் என்ன சொல்வது, ரசூல்லா கொல்லப்பட்டாங்கன்னு சொன்னதுக்கப்புறமும் அது எதிரிகள் வந்து தாக்க ஆரம்பிச்சாங்கல்ல, கனிமத்தை பெற்றுட்டு இருக்கும்போது, அப்போ முதுகு வழியாக வந்து தாக்க ஆரம்பிச்சக்கப்போ செதறி ஓட ஆரம்பிச்சாங்க. ஏன் இப்போ செதறி ஓடுறீங்க? ஏன் இப்போ உசுருக்கு பயந்து சிலர் ஓடுறீங்க? இந்த மௌத்து தானே எதிர்பார்த்தீங்க, போர் செய்யுங்க, முன்னோக்கி போங்க, அடிங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தெல்லாம் இதை சொல்ல வர்றோம் அப்படிங்கிறதையும் பல தஃசீர் ஆசிரியர்கள் இந்த இடத்துல சொல்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு ஹதீஸ் நினைவு கூறணும். என்னென்னா, சஹீஹைனில் வந்திருக்கு, சஹீஹ் புகாரி முஸ்லீமில் வந்துருக்கு, புகாரில் 3021. ரசூல்லாவுடைய பொதுவான அறிவிப்பு என்ன தெரியுமா? லா தமன்னோ லிகால் அது, நீங்கள் எதிரியை சந்திக்கணும், போர் செய்யணும், போரில் போய் நம்ம எதிரியோட வந்து சண்டை போடணுங்கிறத எப்போவுமே எதிர்பார்க்காதீங்க. அதை நீங்கள் ஆசைப்படாதீங்க. நான் போர் செய்யணும், எப்படி எனக்கு போருக்கான வாய்ப்பு கிடைக்கணும், நான் போரில் போய் உயிரை கொடுக்கணும், இதுவே வந்து நீங்கள் வந்து ஆசைப்பட்டுட்டு இருக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் ஆஃபி, அல்லாட்ட ஆரோக்கியத்தை கேளுங்க. அல்லாஹ் கொடுத்த ஆரோக்கியத்தை பயன்படுத்தி அல்லாஹ் நம்ம வணங்கணும், அல்லாவுக்கான கடமைகளை செய்யணும், மனைவி மக்களோட சந்தோஷமாக இருக்கணும், அவங்களுக்கான கடமைகளை செய்யணும், பொறுப்புகளை செய்யணும்னு சொல்லி நீங்கள் ஆரோக்கியத்தை அல்லாட்ட கேளுங்க. இதுதான் யதார்த்தம். ஃபைதா லகீத்துமுன் ஃபஸ்பிரு. ஆனால் போர் செய்யக்கூடிய நிலைமை வந்துருச்சு, சூழ்நிலை வந்துருச்சு, அப்போ கோழையாயிடக்கூடாது. அப்போ நீங்கள் போர் செய்யுங்க, பொறுமையாக இருங்க. பொறுமையாக இருங்க அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்ன தெரியுமா? புறம் ஒதுக்கிட்டு ஓடிடாமல் பொறுமையாக இருந்து கடைசி வரைக்கும் போர் செய்யுங்க அப்படின்னு அர்த்தம். வாழமும் அண்ணல் ஜனதை தஹ்தா ஜிலாலி சுயஃப். ஆனால் தெரிஞ்சுக்கிறீங்க, வாள்களின் நிழலில்தான் சொர்க்கம் இருக்கிறது. வாள்கள் நிழல்னா எல்லாரும் வாழேந்தி போகும்போது மொத்தமாக வாள்களாக இருக்கும்போது வாளுக்கு நிழலே ஏற்படும். அப்போ எல்லாரும் ஒன்று சேர்ந்து வாழேந்தி போய் அல்லாவுடைய பாதையில் உயிரை துச்சமாக கருதி போரிடுவதால் தான் அல்லா தஆலா சொர்க்கத்தை வாக்களிச்சிருக்கான், இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் போர் எப்போ வரும், நான் போருக்கு போவேன், போரில் போய் நான் சாக போகிறேன், போரில் போய் நான் உயிரை கொடுக்க போகிறேன், போரில் போய் நான் ஷஹீதா போகிறேங்கிறதே முழு மூச்சு அதை சொல்லிட்டே நீங்கள் அதை எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அல்லா நாடி போர் எப்போ நடக்கணும், நல்லா நாடுன்னு அப்போ நாடிடுவான். அப்போ வந்து நீங்கள் கொஞ்சமும் என்ன செய்யக்கூடாது, யோசிக்காமல் அல்லாவுக்கா போர் சேர்த்து நிற்கணும். நீங்கள் எப்போவுமே போரை கேட்டுகிட்டே இருக்கக்கூடாது, உயிரை விட்டுறணுங்கிறதுல நீங்கள் ஆசைப்படக்கூடாது. ஆரோக்கியத்தை எப்போவுமே அல்லாட்ட கேளுங்கிற ஒரு நல்ல அறிவுரையை இது உம்மத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்திருக்காங்க. அதனால தான் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான வழியை தான் நம்ம தேடணும். ஒரு இது ரிஸ்க்காக இருக்குது அப்படின்னு சொன்னால் உசுரா போனால் போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிஸ்க் எடுக்கக்கூடாது. அதை ஆரோக்கியமாக எப்படி அணுக முடியும், அல்லது அதில் ஒரு மிஸ்டேக் அல்லது அதில் ஏதாவது ஒரு தவறுதல் ஏற்பட்டால் கூட உயிர் போயிடக்கூடாதுங்கிறதுக்கான முன்னேற்பாடை செய்யணும். ஏன்னா ரசூல்லா ஆஃபியத்தை தான் கேட்க சொன்னாங்க. நீங்கள் உயிரை கொடுக்கறதுக்கு போய் முதல்ல நிற்காதீங்க, உயிரை காப்பாற்றுறதுக்கான தற்காப்புல இருங்க. அதனால தான் ரசூல்லா 1-2 கவச அடை கூட அணிஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ப்ரொடெக்ஷன், செல்ஃப் கார்டு தேவை அப்படிங்கிறதையும் நம்ம சிலாசில் முன்னுதாரணமாக இருந்திருக்காங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. இங்கே மாஷா அல்லாஹ் எப்போவுமே தஃப்சீர் சாதியிலேருந்து ஒரு சில செய்தி சொல்லும்போது அழகான குறிப்புகள் கொடுப்பாங்க. இந்த வசனத்தில் சொல்கிறாங்க, ஒரு அழகான சட்டத்தை எடுத்து சொல்கிறாங்க, ஃபீஹி தலாலா, இதில் ஒரு ஆதாரம் எடுக்க முடியும், அன்னஹு லா யக்ரு தமன்ன ஷஹாதா, ஆனால் ஷஹீதாகணும்னு ஆசைப்படுறது கூடும். ரசூல்லா பொதுவாக சொன்னாங்க, ஷஹீதா தான் ஆகணும், உயிரை கொடுத்தே ஆகணும்னு நீங்கள் நிற்காதீங்க, அல்லாட்ட நீங்கள் ஆரோக்கியத்தை கேளுங்கிறது சொன்னாங்க. ஆனால் ஷஹீதானுங்கிற என்ன ஒரு மூமினுக்கு எப்போவுமே இருக்க வேண்டியது. ஆனால் நான் சாகணுங்கிற எண்ணத்தில் இருக்கக்கூடாது, நான் உயிரை கொடுத்தே ஆகணுங்கிற எண்ணத்தில் இருக்கக்கூடாது, உயிர் போனாலும் போகட்டும் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கணும். இதையும் குழப்பிக்கூடாது. ஆனால் இங்கே தஃப்சீர் சாதிரத்தில் சொல்கிறாங்க, ஷஹீத் ஆகணுங்கிற எண்ணத்தை ஒருவர் மனதில் கொண்டிருப்பது, குறிக்கோளாக கொண்டிருப்பது, அல்லாவுடைய வாய்ப்பு கிடைச்சா நான் அல்லாவுடைய பாதையில் போரிட்டு நான் ஷஹீதாவன்னு ஆசைப்படுறது இருக்குல்ல, அது தப்பே இல்லை, அது நிச்சயம் அது வெறுக்கத்தக்க ஒன்றல்ல என்று சொல்கிறாங்க. அது வரவேற்கத்தக்கது தான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. என்னங்க ஆதாரம்? அல்லாஹ் சொல்கிறான்ல, வலக்கது குந்தும் தமன்னவுனல் மௌத், நீங்கள் மௌத்தை ஆசை வைத்தீர்கள். எந்த மௌத்து தெரியுமா? இது ஷஹீதாக்குடைய மௌத்து. சரிங்களா? அப்போ பதிரை முன் வச்சு உஹதில் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வருமானு நீங்கள் ஆசைப்பட்டீங்க, அல்ல அதை தடை செய்யலை, அதை தவறுன்னு சொல்லலை. ஆசைப்பட்டீங்களா, வாய்ப்பு வந்துருச்சு, போங்க அப்படின்னு தான் சொல்கிறான். உன் ஆசையில் நீ உண்மையானவளாக இருந்தா, உன் எண்ணத்தில் நீங்கள் உண்மையானவளாக இருந்தால், இப்போ நீங்கள் முதுக்கிட்டு காட்டாமல், நீங்கள் இப்போ தைரியம் இழக்காமல், நம்பிக்கை இழக்காமல், பொறுமை இழக்காமல் போர் செய்யுங்கன்னு தான் சொல்கிறான். இதுதான் முஃபஸ்ஸிரின்களுடைய எக்ஸலன்ஸ். அப்போ அந்த அடிப்படையில் சாதிரத்தில் சொல்கிறாங்க, ஷஹீதானுங்கிற ஆசை ஒரு மூமினுக்கு இருப்பது என்பது அது வந்து வெறுக்கத்தக்கதல்ல, அது கண்டிக்கத்தக்கதல்ல, அது போற்றத்தக்கது தான். அந்த வசனத்துலேருந்து புரிஞ்சுக்கலாங்கிறாங்க. ஆனால் அதில் எக்ஸ்ட்ரீமாக போயிடக்கூடாதுங்கிறது ரசூல்லாவுடைய அந்த ஹதீஸ்லேருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா சில பேர் அது ஒரு வெறித்தனமாக சொல்லிட்டு இருப்பாங்க, அப்படி இருக்கக்கூடாது. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். சரி, ஓகே. நீங்கள் இறந்து விடுவதற்கு முன்னதாகவே அல்லாஹ்வின் பாதையில் உங்கள் உயிரை அர்ப்பணம் செய்ய விரும்பி கொண்டிருந்தீர்களே, அல்லாஹ் அழகாக சொல்கிறான்ல. அப்போ நீங்கள் இறந்து விட முன்பாகனா, உங்களுக்கான இயற்கை மரணம் வர்றதுக்கு முன்பாகவே அல்லாஹ்வுடைய பாதையில் நம்ம போரிட்டு உயிரை அர்ப்பணம் செய்ய விரும்பி கொண்டிருந்தீர்களே, இப்போது அது உங்கள் கண் முன் இருப்பதை திட்டமாக பார்த்து விட்டீர்கள் உஹது களத்தில். ஏன்னா
பின்னடைவு, அவங்க எதிரிகள் வந்து தாக்க ஆரம்பிச்சு ஒரு உயிர்கள் சேதமாயிட்டே இருக்குது, பல சஹாபாக்கள் கொல்லப்படுறாங்க. ஆகவே இந்த போரில் ஏன் தயங்கிக்கிறீர்கள்? அப்போ பிராக்கெட்டில் போட்டாங்க பார்த்தீங்களா, ஏன் போடுறாங்கன்னா அப்போது அடி வாங்கினதுக்கப்புறம் ஒரு தயக்கம் ஏற்பட்டு பின்னடைவு ஏற்பட்டு என்ன செஞ்சாங்க, பயந்தாங்க. அதே மாதிரி போன பக்கத்தில் நினைக்கிறேன் நம்ம பார்த்தோம்னா அந்த 2 கோத்திரத்தார்கள் தைரியத்தை இழந்தாங்க, அல்லாஹ் அதையும் சொல்லி காமிச்சான்ல. அந்த மாதிரி அல்லாஹ் இதில் கேட்க வர்றான். சரி, ஓகே. இப்போ ஒரு முக்கியமான பகுதிக்கு வந்துட்டோம். 67B முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தூதுவர் அப்படிங்கிறது இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம நேம் கொடுத்துருக்கோம். என்ன அடிப்படையில் இது வருதுன்னு பாருங்கள். வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் قد خلت من قبله الرسل أفإن مات أو قتل انقلبتم على أعقابكم ومن ينقلب على عقبيه فلن يضر الله شيئا وسيجزي الله الشاكرين. வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், இந்த முஹம்மது அவர்கள் ஒரு தூதரை தவிர வேறு இல்லை. இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை தவிர வேறு இல்லை அப்படின்னா உறுதியாக அவர்கள் தூதராக இருக்கிறாங்க அப்படிங்கிற அர்த்தம் இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதராக தான் இருக்காங்க, தூதரை தவிர வேறு இல்லை, அவங்க வானவர் அல்ல அல்லது அப்படிங்கிற ஒரு கருத்து இங்கே இருக்குது. சரிங்களா? அப்போ அல்லாஹ்வுடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தூதரை தவிர வேறு இல்லை. அது ஹலத் மீன் கபிலிஹி ரசூல், இவர்களுக்கு முன்பாக பல தூதர்கள் வந்து சென்று விட்டார்கள். ஹலத் என்றால் சென்று விட்டார்கள். அதான் முதல் ஜுஸுனுடைய 19வது பக்கம் 20வது பக்கம் கடைசி வசனம் படித்தோம், ஞாபகம் இருக்கா? தில்க உம்மத்துன் கது ஹலத், இதுதான் இந்த சமூகங்கள் கடந்து சென்று விட்டது என்று நம்ம படிச்சிருப்போம். அதே மாதிரி ஹலத் என்றால் ஹலா யஹ்லு, கடந்து செல்லுதல். அப்போ கது ஹலத் மீன் கபிலிஹி ரசூல், எத்தனையோ தூதர்கள் இதுக்கு முன்னாடி வந்து கடந்து போயிட்டாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், எத்தனை நபிமார் வரலாறு படித்தோம், வந்து வாழ்ந்து மரணிச்சுட்டு போயிட்டாங்க. சரிங்களா? அப்போ இதுக்கு முன்னாடி நபிமார்கள் வந்து வாழ்ந்து போயிட்டாங்க அப்படின்னா வருவாங்க, ஒரு குறிப்பிட்ட காலம் வாழுவாங்க, போராடுவாங்க, தூது எத்தி வைப்பாங்க, நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் மூத்தா போயிடுவாங்க. அதான் அதில் சொல்லலாம். அப்போ மேட்ச் அவர் இறந்தால், இன் கேஸ் இஃப் இ டை, ஒருவேளை அவர் மரணம் அடைந்தால், அவ் குச்சில் அல்லது கொல்லப்பட்டால், இன் கலபத்தும் அல அகாபிக்கும் இன் கலபத்தும் அப்படிங்கிற மாதிரி, இன் கலபத்தும் அல அகாபிக்கும், உங்கள் குதிங்கால் மீது புரண்டு விடுவீர்களா, அதாவது புறம் ஒதுக்கிட்டு ஓடி விடுவீர்களா, திரும்பி விடுவீர்களா என்றால் அதில் கேட்குறேன். அந்த திரும்பி விடுதல் 2 பொருள். ஒன்று போர்க்களத்தை விட்டு திரும்பி ஓடிடுவீங்களாங்கிறது, இன்னொன்று இஸ்லாத்தை விட்டு திரும்பிடுவீங்களா. முகமதே மௌத்தாயிட்டாங்க, தூதுவரே மௌத்தாயிட்டாங்க, நீ இஸ்லாத்தில் இருக்குன்னு சொல்லி நீங்கள் திரும்பிடுவீங்க அப்படின்னு அதில் கேட்குறேன். ஒமையா கலிப அல அகிபை, யார் தன் குதிகால் மீது புரண்டு ஓடுவாரோ அப்படின்னா யார் புறம் ஒதுக்கிட்டு ஓடி விடுவாரோ, ஃபலை யதுர்ரல்லாஹ ஷைஆ, அவர் அல்லாஹ்வுக்கு எந்த தீங்கும் செய்து விட முடியாது. நாங்களாம் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டோம், அதனால் இஸ்லாம் இனி வீழ போகுது, அல்லாஹ் வழி இழக்க போகிறான், இப்படிலாம் நினச்சிக்காது. ஃபலை யதுர்ரல்லாஹ ஷைஆ, அவர் அல்லாஹ்வுக்கு எந்த விதமான தீங்கையும் இழைத்து விட முடியாது, இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர். வஸயஜிஸில்லாஹு ஷாக்கிரின், நன்றி செலுத்துவவர்களுக்கு அல்லாஹ் கூலி வழங்குவான். அப்படின்னா அவர் மரணமே அடைந்தாலும் அதுக்கப்புறமும் அந்த இஸ்லாத்தின் மீது நிலைத்து இருப்பவர்கள், நீடித்து இருப்பவர்கள், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி இப்படிப்பட்ட தூதர் எங்களுக்கு தந்து வழிகாட்டினி, உனக்கு எல்லா புகழும், அந்த தூதர் மரணித்தாலும் உனக்கு நாங்கள் உண்மையானவர்களாக இருப்போம்னு அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தி நன்றி உணர்வோடு வாழ்கிறாங்களே, அவங்களுக்கு எல்லாத்துல கூலி எடுப்பான். ஜஸா எஜிசி. சரிங்களா? ஜஸான்னு சொல்கிறோம்னா ஜஸாக் அல்லாஹ் ஹைர், அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலி வழங்குவானாக. அதனுடைய முதாரி எஜிசி. எஜிசியில் அல்லாஹ் நற்கூலி வழங்குவான், அதாவது நன்றி செலுத்துறவங்களுக்கு நல்லதெல்லாம் சொல்கிறான். சரி, ஓகே. இது எது அடிப்படையில் சொல்கிறான்னா, என்ன அடிப்படையில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு தாக்குதல் ஏற்பட்டது. மூமின்கள் என்ன அதாவது அந்த 50 பேர் இறங்கினதுக்கப்புறம் பின் வழியாக ஹாலித் பின் வலீத் வந்து அந்த படையை திரும்ப கொண்டுட்டு வந்து கனிமத்தை எடுத்துகிட்டு இருந்தவங்க மீது எதிர்பாரா தாக்குதல் கொடுத்து ஆட்டி என்ன செஞ்சாங்க, தாக்குனாங்க. அப்போ பல பேர் அதில் தான் கொல்லப்பட்டாங்க, பல பேர் அதில் தான் பெரிய காயத்துக்கு ஆளானாங்க, சில பேர் ஓடவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நிலைமையில் என்ன செய்ய முடியும், தயாராக இருந்தால் தானே. அப்போது எல்லார்ட்டையும் ஆயுதமும் கையில் இருந்திருக்கலாம், இல்லாமல் இருந்திருக்கலாம். அதனால் ஒரு செதறல் ஏற்பட்டு செதறி ஓட ஆரம்பித்தாங்க. அதில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தாக்குதல் ஏற்பட்டு கமியா அப்படிங்கிறவன், இப்னு கமியா பேர் கொடுக்குறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில், இப்னு கமியா அப்படிங்கிறவன் என்ன செஞ்சான், ரசூல்லாவை அடிச்சிட்டான், தாக்கிட்டான். சரிங்களா? அவன் தாக்குனதுக்கப்புறம் ரசூல்லா கீழே விழுந்துட்டாங்க. விழுந்ததுக்கப்புறம் தான் அவன் சொல்கிறான், நான் வந்து தலையில் தான் அடித்தான்னா அவங்க கவசம் அணிஞ்சிருந்தாங்க, அந்த கவசத்தினுடைய அந்த ஹூக்ஸ், அந்த ஆணியை ரசூல்லாவுடைய கண்ணம் வாயை பொத்துக்கிட்டு தான் பல்லெல்லாம் உடச்சிருச்சு. சரிங்களா? அதனால தான் முகத்தில் ரசூல்லா காயம் ஏற்பட்டு ரத்தம் அடிஞ்சதுலாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் அவன் எந்தளவுக்கு மெகிச்சு சொல்லிட்டான்னா, நான் வந்து கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். அதுக்கப்புறம் ஒரு பெரிய சத்தம் போட்டு வனாத ஷைத்தான், இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி இது சொல்கிறாங்க, இது ஆதாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்குது. வனாத ஷைத்தானும் கூக்கலிட்டு சத்தமிட்டான், அலா இன்ன முஹம்மதன் கது குதில்,
அறிந்து கொள்ளுங்கள், கேட்டுக்கொள்ளுங்கள், முகமது மரணமடைந்து விட்டார், முகமது கொல்லப்பட்டு விட்டார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று என்ன செஞ்சான், அவன் வந்து சத்தமிட்டதுக்கப்புறம் எல்லாருக்கும் செய்தி பரவிடுச்சு, முகமது கொல்லப்பட்டாங்க. சஹாபாக்களும் அப்படிதான் நினைச்சிட்டாங்க. ஏன்னா விழுந்துட்டாங்கல்ல, அவங்க எங்கன்னு முதல்ல தெரியல. ஏன்னா குழியில கிடந்தாங்க. ஒரு ஒரு பள்ளத்தாக்கில் ஒரு தாழ்வான பகுதியில் குழியில விழுந்து கிடக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு மயக்க நிலையில் இருக்கிறாங்க. அவங்க எங்கன்னு தெரியல. கொல்லப்பட்டுட்டாங்கிற செய்தி பரவுனதுக்கு அப்புறம் ரசூல்லா கொண்டுட்டாங்க போல. ஏன்னா அந்த அளவுக்குள்ள சூழ்நிலை, புழுதி பறக்க எதிரிகள் வந்து தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நம்ம நிலையை இழந்துட்டோம், அதனால கொல்லப்பட்டுட்டாங்களோ அப்படின்னு சொல்லி சஹாபாக்களும் நினைக்கக்கூடிய நிலைமை. முஷ்ரிக்கீன்களும் ரொம்ப பெரிய சந்தோஷம். இப்னு கமியாவும் நான் கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான், இறந்துட்டாங்கன்னா அவன் நினச்சிக்கிட்டு அடிச்சாட்டில் அவங்க விழுந்ததில் இறந்துட்டதா அவனை நினச்சிக்கிட்டு என்ன செஞ்சான், இப்படி சொல்லி ஒரு பெரிய பரபரப்பு ஏற்பட்டு இப்படிப்பட்ட நிலைமை ஆகிவிட்டது. அப்போ தான் சில பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று சொன்னால் நம்ம போர் செஞ்சு என்ன செய்கிறது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு சிலருடைய பலகீனமான அந்த ஈமான் சிலரை அந்த நிலைக்கு கொண்டு வந்தது. இப்படிலாம் ஒரு நிலைமை ஏற்பட்டு விட்டது. சரிங்களா? இந்த நிலைமையில ஒரு சரியான ஒரு குறிப்பை சொல்றாங்க. ஒரு அன்சாரி தோழர் இரத்த வெள்ளத்தில் இருந்தார். ஓஹுவ யதஷஹது ஃபி தமிஹி அப்படின்னு சொல்லி ஹதீஸ்ல வருது. இரத்த வெள்ளத்தில் அவர் வந்து தவித்து கொண்டிருந்தார். காயப்பட்டு இரத்த வெள்ளத்தில் அவர் வந்து தத்தளித்து கொண்டிருந்தார். அப்போ கேட்டாங்களாம், இன்னாரே தெரியுமா, அண்ணன் முஹம்மது அது குச்சியில முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொலை செய்யப்பட்டுட்டாங்களாம், இறந்துட்டாங்களாம், தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு அவர்கிட்ட போய் சொல்கிறாங்க. அவருக்கு அந்த செய்தி கிடைக்கட்டுங்கிற அடிப்பில்லை. அந்த நிலைமையில் இருந்த அந்த அன்சாரி தோழர் சொன்னால், இன்கான முஹம்மது கது குத்தின கதை ஃபகது பல்லக் சொல்லும் போதே அப்படியே சிலிர்க்குது. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொல்லப்பட்டுட்டாங்கன்னா அவங்க பணியை பூர்த்தி செஞ்சுட்டாங்க. அல்லாஹ் அவங்கள கொலை செஞ்சு அல்லாஹ் அவங்கள வந்து கொண்டுட்டான், அவங்கள கொல்லக்கூடிய நிலைமைக்கு எல்லாம் கொண்டு வந்துட்டான்னா அவங்களுடைய தூதுத்துவம் நிறைவடைஞ்சிச்சுன்னு அர்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்லப்பட்டுட்டாங்கன்னா அவங்களுடைய வேலையை அவங்க முடிச்சிட்டாங்கப்பா. ஃபகாத்திலன் தீனுக்கும், நீங்கள் போய் போர் செய்யுங்க. இது கொல்லப்பட்டுட்டாங்கிற செய்தியை பரப்பிட்டு நிற்கிறீங்க. ரசூல்லா கொல்லப்பட்டுட்டாங்கன்னா இன்னும் சில செய்திகளில் வருது. எப்படி வருதுன்னா, ஃபகது குத்தில அலா தீனிஹி ஃபகாத்திலு அலாமா காத்தல் அலை அலாமா குத்தில் அலைஹி. அவங்க எந்த ஒரு மார்க்கத்துக்காக போரிட்டு கொல்லப்பட்டார்களோ அந்த மார்க்கத்திற்காக போரிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, போரிடுங்க. நீங்கள் கொல்லப்படக்கூடிய நிலைமை ஏற்பட்டாலும் போய் போங்க அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சாங்க, சத்தம் போட்டு சொல்லி அவங்க வந்து ஆவேசமாக பேசினாங்க அப்படின்னு சொல்லி வருது. அப்போ அவங்க கொல்லப்பட்டுட்டாங்கன்னு நம்ம என்ன செய்யணும், இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வாழ்க்கை, என்ன செய்த செய்திகள் எப்படி இடம்பெற்றிருக்குது, ஃபமா பாதஹா ஹயாத்தும், இதுக்கு பிறகு உங்களுக்கு வாழ்க்கைன்னு சொல்கிறதுக்கு என்ன, ரசூல்லாவே கொல்லப்பட்டுட்டாங்க. இப்போ நம்ம வந்து புறமுதுக்கிட்டு ஓடுறதுக்கோ பின்வாங்கிறதுக்கோ ரசூல்லா கொலை செய்யப்பட்ட செய்திங்கிறது நம்மளுக்கு காரணம் இல்லை. இனி நம்ம மும்முரமாக இறங்கி நம்ம போர் செய்கிறதுக்கு தான் அந்த செய்தி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, மாஷா அல்லாஹ் அந்த ஈமானோடு அந்த வீரத்தோடு அவங்க சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அந்த 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 ரீதியில் இன்னும் அவர்கள் சிலருக்கு வந்து உற்சாகம் ஏற்பட்டு இன்னும் வீரியமாக போரிட்டாங்க. ரசூல்லா கொல்லப்பட்டுட்டாங்களா, விடமாட்டேன் அப்படிங்கிற ரீதியில் அல்லாஹ் தஆலா இது ஒரு உணர்வுக்காகவும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தினாங்கிற மாதிரி புரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி போர் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் போர் வென்றது ஒரு முடிவுக்கு வந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கப்புறம் தான் ஒரு சஹாபி பார்த்து ரசூல் அங்கே கிடக்குறாங்கன்னு சத்தம் போட்டு கூப்பிட்டு அவங்கள தூக்கி அவங்களுக்கு என்ன செஞ்சாங்க, அவங்கள வந்து அமர்த்தி உட்கார வச்சு அந்த காயங்கள் அந்த அந்த கிளட்டி அப்புறம் பல்லால் கடித்து இழுத்த அந்த சம்பவங்கள்லாம் நீங்கள் சீரால் படிச்சிருப்பீங்க. பல்லே உடஞ்சிரும். அதை கடித்து இழுத்த சஹாபிக்கு ஒரு பல்லே உடஞ்சிரும், இன்னொரு பல்லை வச்சு என்ன செய்வாங்க, கடித்து இழுப்பாங்க. அந்தளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக அது வந்து மாட்டியிருக்கும். அது வேறு சில பொருளை வச்சு இழுத்து இருக்கலாம், ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு. ஆனால் ரசூல்லாவுக்கு வலிக்குங்கிறதுக்காக அது பல்லாலே கடிச்சு இழுத்து அதை எடுத்து ரசூல்லாவுக்கு அதுக்கப்புறம் சிகிச்சையில் அளிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் தான் கொல்லப்பட்டவர்களுடைய நிலைகள் எல்லாம் பார்க்கப்பட்டு எடுக்கப்பட்டது. அவங்களுடைய தஃபன் எல்லாமே ஏற்பட்டுச்சு. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இதில் பெரிய ஒரு செய்தியை அல்லாஹ் வச்சுருக்கான். ஆனால் இங்கே அல்லாஹ் கேட்க வர்றது என்னென்னா, அவர் இறந்துட்டார்னா நீங்கள் ஓடிடுவீங்களோ, அவர் இறந்துட்டானா என்ன இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவீங்களோ. ஏன்னா அவங்க ரசூல்லா உண்மையிலேயே இறந்ததுக்கப்புறம் பலர் முத்ததானாங்க. ரசூல்லா உண்மையிலேயே இறந்ததுக்கப்புறம் நடந்த சம்பவமும் இருக்குது. அதையுமே கூட இந்த இடத்துல நம்ம குறிப்பிடலாம். வேணா புகாரில் அந்த செய்தி இருக்குது, நான் சொல்கிறேன் கேளுங்க. 4452 ஹதீஸா இருக்குது. சரிங்களா? இது வந்து எப்போ இறங்குனுச்சுன்னா பத்ர் சந்தர்ப்பத்தில் இறங்குனுச்சு. இப்போ வந்து ரசூல்லாவுடைய மௌத்தின் தருணத்துக்கு ஒரு சில நிமிடம் மட்டும் உங்களை நான் அழைத்து செல்கிறேன் பாருங்கள். அதாவது ரசூல்லா கொல்லப்பட்டுட்டாங்க, இல்லை ரசூல்லா வந்து மரணம் அடைச்சிட்டாங்க. நான் சொல்கிறது இறுதி காலத்தில் ரசூல்லா மௌத்தாயிட்டாங்க. மௌத்தானதுக்கப்புறம் பலவிதமான நிலை, சஹாபாக்கள் பல பேர் அதை ஏற்றுக்க முடியல. உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாயிட்டான்னு யாராவது சொன்னால் என் வாழ் தான் பதில் சொல்ல, அவங்களை நான் வெட்டிடுவேன், ரசூல்லா மௌத்தாகலை, அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த நிலைக்கு ஆளாயிட்டாங்க. அதை ஏற்றுக்க முடியாத நிலைமைக்கு ஆளாயிட்டாங்க. ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு வர்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அதிசரிக்கிறாங்க. என் அத்தா அபூபக்கர் ரலியல்லாஹு வந்தாங்க, குதிரையிலேருந்து இறங்கினாங்க, பள்ளிவாசலுக்குள்ளே வந்தாங்க,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசாவாக அவங்க வந்து வைக்கப்பட்டிருந்தாங்க. இறங்கி வந்து திபுத்து ஹையன் திபுத்து ஹையன் மையத்தா, உயிரோடு வாழும் பொழுதும் சிறப்பாக இருந்தீங்க, மௌத்தா போனதுக்கப்புறம் சிறப்பாக இருக்கிறீங்க. அப்போ மௌத்தா போயிட்டாங்கிற வார்த்தை யாரும் சொல்கிறதுக்கு துணி வரல. அபூபக்கர் சொன்னாங்க, வாழும் பொழுதும் சிறந்த நிலையில் இருந்தீங்க, மரணித்த பிறகும் சிறந்த நிலையில் இருக்கிறீங்க. இதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது. வாழும்போதும் நறுமணமாக இருந்தீங்க, மௌத்தானது பிறகும் நறுமணமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என் தாய் தந்தை உங்களுக்கு அர்ப்பணமாகட்டுமா அப்படின்னு சொல்லி அவங்களை கட்டி பிடிச்சி என்ன செய்கிறாங்க, முத்தமிட்டு அழுன்னு அழுகுறாங்க. ஏன்னா ரசூல்லாவுக்கு மிக மிக நெருக்கமான ஒரு தோழர் என்று சொன்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அழுன்னு கட்டி பிடிச்சி அழுன்னு அழுகிறாங்க. அதுக்கப்புறம் மக்கள் எல்லாம் இந்த பட்ட நிலைமையில் இருக்கிறாங்கங்கிறது தெரிஞ்சிருச்சு. அதாவது மௌத்தா போகலன்னு பலர் இருக்கிறாங்க. இந்த மாதிரி பலவிதமான பேச்சுகள் நடந்துகிட்டு இருக்குது. முனாஃபிகீன்கள்லாம் வேறு மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. முகமது மௌத்தாயிட்டார், அவர் மார்க்கணி அழிஞ்சிருச்சு, அவர் மார்க்கணிக்கு செலுப்படுக்காது, இது முடிஞ்சு போச்சு இப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. இஸ்லாத்தை விட்டு பல பேர் வெளியாகக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டாங்க, பலர் முர்த்ததாயிட்டு இருக்கிறாங்க. வந்தாங்க, அந்த நேரத்தில் ஒரு ஹுத்பா கொடுத்தாங்க. சரிங்களா? பாத் அல்லாஹ்வை புகழ்ந்து இப்படி சொன்னாங்க, மன் கான யஅபுது முஹம்மதன் ஃபஇன்ன முஹம்மத கத் மாத் வமன் கான யஅபுதுல்லாஹ ஃபஇன்னல்லாஹ ஹய்யுன் லா யமூத். இதுவரை யார் முகமதை வணங்கி வந்தாரோ அந்த முகமது இறந்து விட்டார். இதுவரை யார் அல்லாவை வணங்கி வந்தாரோ அந்த அல்லாஹ் இறக்கவில்லை, அவன் நித்திய ஜீவன் என்றென்றும் உயிரோடு இருக்கக்கூடியவனாக. இந்த ஒரு கருத்தை மட்டும் தான் சொன்னாங்க. அப்போ இதில் என்ன செய்தி மெசேஜ் அப்படின்னு சொன்னால், அல்லாவை தான் நம்ம வணங்குறோம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வணங்கலை. அல்லாவுக்காக நம்ம வாழ்கிறோம், அல்லாவுக்காக நம்ம கடைசி வரைக்கும் இருக்கணும். இறை தூதராக வந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய பணி முடிந்ததுனால அவங்க மௌத்தாயிட்டாங்க அப்படிங்கிறத புரிஞ்சிக்கக்கூடிய நிலைமைக்கு வந்தாங்க. எந்த வசனத்தை ஓதுனாங்க? இந்த வசனம் 144வது இந்த வசனத்தை ஓதுனாங்க. வமா முஹம்மது இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல் அஃபைம் மாத் அவ் குதில கலபத்தும் அலா காபிக்கும் என்ற அந்த அழகான வசனத்தை ஓதுறாங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தூதர் தான், அவருக்கு முன்னாடி நிறைய தூதர் வந்துட்டு போயிருக்கிறாங்க. அவர் மௌத்தானாலும் அல்லது கொல்லப்பட்டவர் என்ன நீங்கள் பின்வாங்கிடுவீங்களா? இது உஹதில் இறக்கப்பட்டது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அந்த வசனத்தை ஓதுனதுக்கப்புறம் இன்னொரு சஹாபி அறிவிக்கிறாங்க, இது எல்லாருக்குமே புதுசாக தெரிஞ்சு இந்த வசனம், இப்படி ஒரு வசனம் குர்ஆனில் இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாமே ரியலைஸ் பண்ணாங்க. ஆமாம், அல்லாஹ் அப்படி சொல்லியிருக்காங்க. உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, அன்று தான் அந்த வசனம் எனக்கு இறக்கப்பட்டதை போன்று தெரிந்தது. அதுக்கப்புறம் அப்படி விழுந்துட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அப்படி கீழே விழுந்து என்ன செஞ்சாங்க, அப்படியே அவங்க வந்து சோகத்தில் அப்படியே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஏற்றுக்கணும், ரசூலுல்லாஹ் உண்மையில் மூத்தா போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நிலைக்கு அவங்க ஆளானாங்க. அப்போ இந்த வசனம் அந்த இடத்துல பயன்பட்டிருக்கு. ரசூலோட உண்மையான மௌத்துலேயும் இந்த வசனம் என்பது பயன்பட்டிருக்குது. சரியான நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு இந்த வசனத்தை எடுத்து மேற்கோள் காட்டி ரசூலுடைய மரணத்தை வந்து எல்லாருக்குமே எடுத்து சொல்லி ஆறுதல் படுத்தினாங்க அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. வேறு சில சந்தர்ப்பங்களில் அதை பற்றியான இன்னும் விரிவாக விஷயங்கள் பார்க்க முடிஞ்சால் நம்ம பார்ப்போம். சரி, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தூதரை தவிர வேறு இல்லை, ஆகவே அவர் மரணமற்ற இறைவன் அல்ல அப்படிங்கிறது அதனுடைய பிராக்கெட் மீனிங். அவருக்கு முன்னரும் இவ்வாறே பல தூதர்கள் வந்து சென்றிருக்கின்றனர். அவர் இறந்துவிட்டால் அல்லது வெட்டப்பட்டு விட்டால், அதாவது குத்தில கொல்லப்பட்டு விட்டால் நீங்கள் புறங்காட்டி சென்று விடுவீர்களோ? அவ்வாறு எவரேனும் புறங்காட்டி சென்று விட்டால் அதனால் அவன் அல்லாஹ்வுக்கு ஒன்றும் நஷ்டம் உண்டாக்கிவிட மாட்டான். நன்றி உள்ளவர்களுக்கு அல்லாஹ் அதிசீக்கிரத்தில் நற்கூலி தருவான் என்று அல்லாஹ் இங்கே சொல்கிறான். அடுத்த பாயிண்ட், அல்லாஹ்வின் அனுமதியுடனே மௌத்து நிகழும். அப்போ மௌத்தை பற்றி அல்லாஹ்தாலா என்ன சொல்கிறேன்? ஏன்னா நிறைய பேர் மௌத்தாயிட்டாங்க, 70 பேர் கொல்லப்பட்டுட்டாங்க உஹதில். அல்லாஹ் இன்னும் ஆறுதல் எவ்வளோ அழகாக சொல்கிறான் பாருங்களேன். وما كان لنفس أن تموت إلا بإذن الله كتابا مؤجلا ومن يريد ثواب الدنيا نؤته منها ومن يريد ثواب الآخرة نؤته منها وسنجزي الشاكرين. وما كان لنفس எந்த ஒரு ஆன்மாவுக்கும் சாத்தியமில்லை, என்ன சாத்தியமில்லை, அந்த மூத் அது மரணம் அடைய, இல்லா இதுன்னு இல்லை, அல்லாவுடைய அனுமதி கொண்டே தவிர எந்த ஒரு ஆன்மாவும் மரணம் அடைவது அதற்கு உகந்ததல்ல, அதுக்கு வாய்ப்பல்ல, அதுக்கு சாத்தியமில்லை. கிதாபு முஅஜ்ஜலா காலம் குறிப்பிடப்பட்ட விதிக்கேற்ப, அதுக்கு என்ன கிதாபா அல்லாஹ் எழுதியிருக்கிறானோ, அஜல்னா அதனுடைய காலத்தை குறிப்பிட்டு எந்த ஒரு ஆன்மா எப்போ மரணம் அடையும் என்று அல்லாஹ் அதில் விதித்திருக்கானோ அந்த ரீதியில் தவிர எந்த ஒரு ஆன்மாவும் அந்த ரீதியில் அல்லாமல் மரணம் அடைவதில்லை, வாய்ப்பு இல்லை என்று அல்லாஹ் அதில் சொல்கிறான். அப்போ 70 பேர் இங்கே மௌத்தாயிட்டாங்க அப்படின்னா திடீர்னு மௌத்தாயிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க, அது பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அல்லாஹ்வால விதிக்கப்பட்டது இப்படிப்பட்ட மரணம் வரணுங்கிறது. அதனால திடீரில் ஏற்பட்ட ஒரு விஷயமா இருந்தாலும் இது இறைவனுடைய நாட்டத்தின்படி அல்லாஹ்வுடைய ஹிக்மத்தின்படி நடந்ததுங்கிறது ஞாபகம் வச்சுக்கிறீங்க. ஓமை யுரீது ஸவாப துன்யா நுத்தி மின்ஹா, யார் இந்த உலகத்தின் நன்மையை நாடுகிறாரோ அதிலிருந்து அவர் கொடுப்போம். அராத இறுதி நாடுதல். அப்போ ஒமை யுரீது ஸவாப துன்யா, துன்யாவுடைய நன்மையை யார் ஆசைப்படுவார், நுத்திஹி மின்ஹா, அந்த அதில் இருந்து நம்ம அவருக்கு கொடுப்போம்.
ஒமை யுரிது மேலும் யார் நாடுவாரோ சவாபல் ஆஹிரா மறுமையினுடைய சவாபை நன்மை யார் ஆதரவைவர் அதை நாடுவார் நுக்திஹி மின்ஹா ஆச்சா யுத்தி கொடுத்தல் நுக்தி கொடுப்போம் ஹி அதை கொடுப்போம் அவருக்கு கொடுப்போம் மின்ஹா அவர் நாடிய மறுமையினுடைய நனவு இருந்தால் அவர் கொடுப்போம் வசனஜிசி ஷாக்கிர் நன்றி செலுத்துறவங்களுக்கு நம்ம கூலி வழங்குவோம். அதனால உலகம்தான் வேணும்னு உலகத்துக்காக போராடுறவங்களுக்கு உலகத்தின் பலனை கொடுப்போம், மறுமை வேணும் என்று மறுமைக்காக போராடுறவங்களுக்கு நம்ம மறுமையினுடைய நன்மையை கொடுப்போம். இரண்டுக்காக போராடுறவங்களுக்கு மாஷா அல்லா அது நல்ல நியத்தாக இருந்தால் ரெண்டையுமே கொடுப்போங்கிறது இங்கே பொருள். சரிதானே? ஒரு ஆத்மா அல்லாவின் அனுமதியின்றி இறப்பதில்லை. எந்த ஒரு ஆத்மாவும் அல்லாவுடைய அனுமதியின்றி இறப்பதில்லை. இது தவணை நிர்ணயிக்கப்பட்ட விதியாகும். எவன் தன் செயலுக்கு இந்த உலகத்தின் நன்மை மட்டும் விரும்புவாரோ எவர் தன் செயலுக்கு இந்த உலகத்தின் நன்மை மட்டும் விரும்புவாரோ அவருக்கு அதை மட்டுமே அளிப்போம். எவர் மறுமை நன்மையும் விரும்புவாரோ அவருக்கு அதையும் வழங்குவோம். மேலும் நன்றி செலுத்துபவர்களுக்கு நாம் அதிசீக்கிரத்தை நற்கூலி வழங்குவோம் அப்படின்னு நல்லதெல்லாம் இங்கே சொல்லி காட்டுறோம். அப்போ இங்கே நல்ல ஒரு மெசேஜ் என்ன, செய்தி என்ன அப்படின்னா, அல்லாவுடைய அதாவது எல்லா மௌத்தும் அல்லாவுடைய மௌத்து. சில நேரத்தில் மக்கள் சொல்லுவாங்க அல்லாவுடைய மௌத்து எல்லாமே அல்லாவுடைய மௌத்து தான். சரிங்களா? எல்லாமே அல்லாவுடைய மௌத்து, எல்லாமே அல்லாவுடைய நாட்டை திரும்பி நடக்கிறது, எல்லாமே அல்லாஹ் குறிப்பிட்ட விதியின்படி அந்த காலத்தில் தான் நடக்குது. ஆனால் அது ஹைரான மௌத்தாக இருக்கணும், அது அந்த நசீப் இருக்கணும். சரிங்களா? ஒருத்தர் தன்னைத்தானே அழித்து கொள்கிறார் என்று சொன்னால் அல்லாவுடைய நாட்டத்தின்படி ஒரு மரணம் அடைஞ்சிட்டார். ஆனால் அவர் தன்னுடைய காரியத்தால் அவர் மரணம் அடைந்தால் அந்த மரணத்துக்கு அல்லாஹ் அவர் பதில் சொல்லணும், அவர் நரகவாதி ஆறாருங்கிறத ஹதீஸில் சொல்லப்படுது. அதே மாதிரி கெட்ட மரணங்கள். சரிங்களா? அப்படி ஒருத்தருக்கு என்ன நசீபோ அவங்களுடைய ஈமான் நம்மளுக்கு ஏற்றவர்கள் அல்லா தஆலா மௌத்தை ஏற்படுத்துகிறான். ஆக மொத்தம் எல்லா மௌத்தும் அல்லாவுடைய நாட்டத்தின்படி தான் இது ஏற்படுகிறது அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ ஒருவருக்கு ஆயுட்காலம் அதிகரிப்பதோ அல்லது குறைவதோ இது எதுவுமே அல்லாவுடைய நாட்டம் இல்லாமல் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். மரணம் அடைஞ்சவங்க அவங்க அல்லாவுடைய நாட்டத்தின்படி ரிஸ்க்கு பூர்த்தியாகி விட்டு மரணம் அடைந்து விட்டார்கள். இனி மீதமாக இருப்பவர்கள் அவர்கள் அல்லாஹ்ல ரிஸ்க் வச்சிருக்கு, அதனால அவங்களுடைய காலம் வர வரைக்கும் அவங்க இருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிற ஆறுதலை சொல்கிறோம். அப்போ மௌத்தா போனவங்க 70 பேர் விஷயத்தில் கவலைப்படுறவங்க ஆறுதல் அடைங்க, அல்லாஹ் அவங்களுக்கு சிறப்பான ஒரு மௌத்தை அதை கொடுத்துருக்காங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. இந்த இடத்துல இந்த வசனம் எங்க பிரதிபலிக்கப்பட்டதுங்கிறதை இப்படி கசனத்தில் சொல்றாங்க. இப்போ போன வசனத்துக்கு இறங்கின பின்னணியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை பிற்காலத்தில் உஹதுங்கிறது ஹிஜ்ரி 3, அதுக்கப்புறம் 7 வருஷத்துக்கு அப்புறம் ரசூலுல்லாஹ் மௌத்துக்கு அப்புறம் அந்த வசனத்தை அபூபக்கர் ஓதி காமிச்சாங்க. அப்படிங்கிற மாதிரி ஹுஜர் பின் அதீ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வசனத்தை ஒரு தடவை ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு போரின் சந்தர்ப்பத்தில் எடுத்து உரைக்கிறாங்க. அது ரொம்ப அற்புதமான ஒரு சம்பவங்க. சரிங்களா? ரொம்ப சுருக்கமாக தான் அது குறிப்பிடப்பட்டிருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு போரின் சந்தர்ப்பத்தில் இஸ்லாமிய படை எதிரிகளை சந்திப்பதற்காக போகும்போது நடுவில் நதி, சில நதிக்கு திஜ்லா நதி, அதுக்கு பிறகு எதிரிகளுடைய கூட்டம், இங்கே இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது எப்படி தாக்குதல் நடத்துறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை. அப்படி இருக்கும் பொழுது ஹுஜர் பின் அதீ ரலியல்லாஹு அன்ஹு, இந்த பேரை உங்களுக்கு கொடுக்குறேன், முக்கியமான ஒரு சஹாபி மாஷா அல்லாஹ். அப்போது முஸ்லீம் படையினர்களை பார்த்து கேட்குறாங்களாம், மா எம்னாவுக்கும் சஹபுர் இலா ஹவுலா அது என்ன, இந்த நதியை கடந்து போய் எதிரிகளை சந்திப்பதை விட்டு உங்களை தடுப்பது எது, என்ன உசுறு போயிருன்னு பார்க்குறீங்களா? சரிங்களா? அப்போ நதியில் இறங்கினா அது ஆழமான நதி, அதனால் அதில் கண்டிப்பாக உயிர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறனால ஒரு தயக்கம் காட்டி நிற்கிறாங்க. அப்போ இந்த வசனத்தை ஓதுறாங்க. அந்த வசனத்தை ஓதுறாங்க, ஒமா காலையில நஃப்ஸின் அன் தமூத் இல்லா பிஇذنில்லாஹி கிதாபன் முஅஜ்ஜலா, எந்த ஒரு ஆன்மாவும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படியே தவிர குறிப்பிட்ட நேரம் விடாமல் அது மரணத்தை விடுவதில்லை என்ற அந்த வசனத்தை ஓதிட்டு இறங்குங்க அப்படிங்கிறாங்க. சும்ம அக்மஹ ஃபரஸஹு, அவங்க தன்னுடைய குதிரையை ஒரு போர் தளபதியாக தன்னுடைய குதிரை என்ன செய்கிறாங்க, முதல்ல இறக்குறாங்க. குதிரை இறங்குது. குதிரையினுடைய பண்பு இருக்குது பார்த்தீங்களா, அது சாமானியமான பண்பு கிடையாது. ஆதியாத்து தபஹால் எல்லாத்துல 5 வசனங்கள் குதிரை எல்லாத்துல பாராட்டி பேசும். அந்த சூறா முழுக்க குதிரையினுடைய சிறப்பு தான். சரிங்களா? குதிரை எப்படியாப்பட்டது, தன்னுடைய எஜமானுக்காக உயிரை பணைய வைத்து போரில் ஓடக்கூடியது, புறமுதுக்கிட்டு போகவே போகாது, நெஞ்ச நிமித்திட்டு எதிரின் படையில் எவ்வளோ பெரிய ஈட்டிகளோடும் அருவாளோடும் அவர்கள் வாட்களோடும் இருந்தாலும் தனக்கு உணவு கொடுத்த எஜமான் தன்னை செலுத்துறாங்கிறதுக்காக பாறையில் செலுத்தினாலும் ஓடும், கடலில் செலுத்தினாலும் ஓடும், எங்கே செலுத்தினாலும் ஓடும். அந்த உணர்வு அல்லத்துல கொடுத்துருக்கு. அந்த உணர்வு மனிதனுக்கு இல்லைங்கிறனால தான் இன்னல் இன்சான் லிரப்பிஹி லகனூத் என்ற அல்லத்துல சொல்லுவான், மனிதன் நன்றி கெட்டவனா இருக்கான்னு சொல்லி. ஆதியாத்தில் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். சரி, ஓகே. எனிவே அந்த அடிப்படையில் தன்னுடைய குதிரையை இறக்குறாங்க. குதிரை இறங்குதுங்க, அது இறங்கி போய்கிட்டே இருக்குது. மாஷா அல்லாஹ் மற்ற மூமின்களுக்கும் தைரியம் வந்துருச்சு. அவங்க என்ன செய்கிறாங்க, எல்லாருமே வேகமாக குதிரை இறக்குறாங்க. அதாவது குதிரையினுடைய கால் மட்டும் அரைக்கும் இருக்கக்கூடிய தண்ணி நினச்சிக்காதீங்க, ஒரு 4 அடி 5 அடி இருக்கும்னு நினச்சிக்காதீங்க. குதிரையே முழுகிற அளவுக்கான ஒரு நதி தான் அது. அதனால தான் எல்லாம் நிற்கவும் செஞ்சாங்க, அவங்களும் பார்த்து நிற்கிறாங்க. இந்த அளவுக்கு இறங்கினதை பார்த்துக்க என்ன நடந்துச்சு தெரியுமா? ஃபலம்ம ரஆஹுமுல் அது இதை அதாவது உயிரை பணைய வச்சு
அவங்க ஆற்றுக்குள்ளேயுமே இறங்குறாங்க, மூழ்கி இறந்து போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி இந்த முஸ்லீம்கள் இறங்குறாங்கன்னு பார்த்து தீவான் தீவான் ஹரபு, பைத்தியங்கள் பைத்தியங்கள் சொல்லி ஓடினாங்களாம். அதாவது சொல்லுவாங்கல்ல தற்கொலை படை அப்படிங்கிற மாதிரி இவங்களாம் தற்கொலை பட மாதிரி உயிரை மாய்த்து கொள்வதற்காக இறங்கிட்டாங்க. செத்து போனாலும் பரவாயில்ல, நம்மளெல்லாம் கருவெடுக்குன்னு சொல்லி இவங்களாம் நதியில் இறங்கிட்டாங்க. இவங்களாம் பைத்தியங்கள் போல அப்படின்னு சொல்லி ஹரபு புறம் ஒதுக்கிட்டு ஓடினார்கள். வரலாற்று இடம் பெற்று இருக்குது. இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி பதிவு செய்கிறாங்க இதை. சரிங்களா? மாஷா அல்லாஹ். அப்படியாப்பட்ட ஒரு சம்பவம். இதில் நிறைய நம்மளுக்கு உணர்வு மிக்க சில செய்திகள் இருக்குது. என்ன அப்படின்னா, அவங்க இறங்கி போய் அவங்களோட போரிடலை, ஆனால் அவங்க ஓடிட்டாங்க. ஆனால் இறங்காமல் நின்றுருந்தாங்கன்னா இந்த போர் முடிஞ்சிருக்குமா? முடிஞ்சிருக்காது. இதனுடைய முடிவு என்ன நம்மளுக்கு தெரியாது. அப்போ உயிர் போனால் போகட்டும் அப்படிங்கிற ரீதியில் ஒரு ஈமான் அவர்களுக்கு, இதை கடந்து நம்மளால் போக முடியும் அப்படிங்கிற ரீதியில் நம்ம அல்லாவுக்காக போருக்காக வந்துட்டோங்கிற ரீதியில் அவங்க இறங்கினாங்கல்ல. அல்லாஹ் அந்த வீரத்துக்கே அந்த செயலில் இறங்கினதை வச்சு அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான்? எதிரிகளை பயந்து ஓட வச்சுட்டா. இது சஹாபாக்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றி. சுப்ஹானல்லாஹ். இப்படியெல்லாம் சாதனைகள் படைத்த சஹாபா பெருமக்களுடைய வழித்தோன்றல்களில் நம்ம ஈமானியர்களாக வந்திருக்கோம். உண்மையிலேயே பெருமிதம் கொள்ள வேண்டிய விஷயம். ஆனால் நம்ம எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கோங்கிறது இந்த இடத்துல யோசிக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஈமான தரணும். சரிங்களா? அப்போ இதெல்லாம் வரலாற்றில் நடந்த உண்மை நிகழ்வுகள். ஹைர். அடுத்த அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இந்த உலகம் தான் வேணும்னா அல்லாஹ் உலகத்தை கொடுத்துருவான், மறுமை தான் வேணும்னா அல்லாஹ் மறுமையை கொடுப்பான். இது பல இடத்துல சொல்லி காட்டுறான். சூரா ஷூரா அப்படின்னு ஒரு அத்தியாயம் இருக்குது, 42வது அத்தியாயம். அதில் 20வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யார் இந்த உலகத்தினுடைய அறுவடையை எதிர்பார்க்கிறார்களோ அவர்கள் அதிலிருந்து கொடுப்போம், மறுமையினுடைய அறுவடை எதிர்பார்க்குறவங்களுக்கு மறுமையில் கொடுப்போம். ஆனால் உலகத்தை மட்டும் எதிர்பார்த்தவனுக்கு நாளை மறுமையில் வமாலஹுஃபில் ஆஹிரத்தி மின் நஸீப், எந்த பாக்கியமும் நாளை மறுமையில் கிடைக்காது. ஆனால் உலகத்தை மட்டும் ஆசைப்பட்டவனுக்கு. இது இறை நிராகரிப்பாளர்கள், காஃபிர்கள், முனாஃபிக்கின்கள் எல்லாம் இதில் அடங்குவாங்க. எல்லாம் பாதுகாக்கணும். ஒரு சில முஸ்லீம்களாக இருந்து எனக்கு மறுமை வேணாம், எனக்கு சொர்க்கம் வேணாம், அதெல்லாம் பார்த்துக்கலாம், நான் உலகத்தில் தான் அனுபவிப்பேன், உலகத்தில் நான் எல்லாத்தையுமே ஆண்டுக்கிறேன் அனுபவிச்சுக்கிறேன்னு சொல்லி இருந்தாருன்னா நல்லா பாதுகாக்கணும். அவர் மறுமையில் அல்லாட்ட என்னது எதிர்பார்க்க முடியும்? கஷ்டம். அதே மாதிரி பனி இஸ்ராயில் எனக்குடைய அத்தியாயத்தினுடைய 17, 18, 19 அல்லாஹ் சொல்கிறேன். ஏன்னா சூரா பேர் சூரா நம்பர் 17, அதில் ஆயத்து 18, 19 அல்லாஹ் சொல்கிறான், யார் இந்த உலகத்தை முன் உலகத்துக்கான யுருதில் ஆஜில் என்றால் இந்த அவசர உலகம், இந்த அவசர உலகத்துக்காக யார் பாடுபடுறாங்களோ அவங்களுக்கு நம்ம நாடுனதை கொடுத்துருவோம். ஆனால் மறுமையில் அவங்க நரகத்திற்குள் அவர்கள் நுணிய வைப்போம். ஆனால் யார் மறுமைக்காக முயற்சி செய்து அதை நாடி அராத நாடி வசாலஹ சையா, நாடுறது ஆசைப்படுறது மட்டும் இல்லை, ஆசைப்பட்டு என்ன செய்ய, ஆசைப்பட்டு அதற்கான முயற்சியை செய்வாங்களோ மீன், அவர் ஈமான்தாரியாக இருந்து அல்லாஹ் தஆலா அவருக்கு அவருடைய அந்த முயற்சியை பாராட்டத்தக்க முயற்சியாக ஆக்கி அல்லாஹ் தஆலா அவருக்கு சொர்க்கத்தை கொடுப்பேன்னு சொல்கிறோம். அப்போ இதெல்லாம் நம்மளுக்கு தரக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? ஒரு மூமின் வாழும் பொழுது உலக நோக்கத்தை மட்டும் கொண்டு வாழக்கூடாது. என்னென்ன செஞ்சு என்னென்ன அடையலாம், என்னென்ன சம்பாதிக்கலாம், என்னென்ன சாப்பிடலாம், என்னென்ன அனுபவிக்கலாம், அப்படி உலகத்தை மட்டும் பார்க்காதீங்க. என்னென்ன அமலை செய்யலாம், என்னென்ன நோன்பு வச்சா என்ன நன்மை, என்ன தர்மம் செஞ்சால் என்ன நன்மை, என்ன தொழுதா என்ன நன்மை, கடமையை செய்யணும், கடமையை தாண்டி நம்ம அமல்கள் செய்யணும் சொல்லி மறுமையை ஆதரவித்தவர்களுக்கு மறுமையின் பாக்கியம் உண்டு. உலகத்தை மட்டும் நோக்கமாக கொண்டாலும் உலகத்தை மட்டும் நான் கொடுத்துருவேன், அதில் ஒன்றும் குறை வைக்க மாட்டேன். நான் சொல்கிறேன். அல்லாஹ் நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் சிறந்த நற்பாக்கியங்களை தருவானாக. ஆமீன். அடுத்த வசனம் கடைசி பாயிண்ட் கொண்ட 67 நபிமாருடன் சேர்ந்து போர் செய்து நல்லடியார்கள். வகஅய்யிம் மின் நபிய்யின் قاتل معه ربيون كثير فما وهنوا لما أصابهم في سبيل الله وما ضعفوا وما استكانوا والله يحب الصابرين. கையிமின் நபின், எத்தனையோ நபிமார்கள் அப்படின்னு அர்த்தம். எத்தனையோ நபிமார்கள் காச்சல போர் புரிந்தனர், மேஹு அவரோடு போர் புரிந்துள்ளனர், ரிபியூன், இந்த ரிபியூன் தான் காத்தருடைய ஃபைல், ரிபியூன நல்லடியார்கள், கசீருன் அதிகமான, எத்தனையோ நபிமார்கள் அவருடன், மேஹு அவருடன், காத்தல ரிபியூன கசீர் அவரோடு எத்தனையோ நல்லடியார்கள் அவர்களை பின்பற்றியவர்கள் போர் செய்திருக்கிறார்கள். அப்போ உலகத்தில் இன்னல்களுக்கு ஆளானவங்களுக்கு இன்னும் ஆறுதல் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நீங்கள் போர் செஞ்சீங்க, ரசூலுல்லாஹ் அடி வாங்கிட்டாங்க, நீங்கள் 70 பேர் கொல்லப்பட்டுட்டீங்க, வரலாறை கேளுங்க. எத்தனையோ நபிமார்கள் அவர்களோடு நல்லடியார்கள் அதிகமான பேர் போர் செஞ்சிருக்கிறாங்க. ஃபமா வஹனு அவர்கள் துணி விளக்கவில்லை, லிமா அசாபகம் அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பத்தின் காரணத்தினால் அவங்க துணி விளக்கலை, அடி வாங்கிட்டு அவங்க ஓடலாம் இல்லை, ஃபி சபிலில் அல்லாஹ்வுடைய பாதையில் அவர்கள் துணி விளக்கவில்லை, அவர்களுக்கு ஏற்பட்ட காயத்தின் காரணத்தில். வமா தஅஃபு அவர்கள் பலகீனம் அடையவும் இல்லை, தஈஃப்னு சொல்கிறோம்ல, அவர்கள் பலகீனம் அடையவும் இல்லை, அதை மனதால் ஈமானாலும் அவங்க பலகீனம் அடையவும் இல்லை. வமஸ்தக்கான் அவர்கள் பணியவில்லை, அதாவது எதிரிகள்கிட்ட போய் சரணடையவும் இல்லை, அதுக்காக கோழைகளாக போய் எதிரிகள்கிட்ட எங்களை மன்னிச்சிருங்கன்னு போய் யாரும் காலிலே விழுந்தது கிடையாது ஈமான்தாரிகள். அல்லாஹ் யுஹிப்புஸ் ஸாபிரீன். அப்போ அவங்களாம் பொறுமைசாலிகளாக இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட பொறுமைசாலிகள் அல்லாஹ் நேசிக்கிறான் என்று அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுறான். அந்த பொறுமை தான் அல்லாஹ் சஹாபாக்கள்கிட்ட சொல்கிறான், பொறுமையாக இருங்க,
பொறுமையாக இருந்து கடைசி வரைக்கும் போர் செய்யுங்க. அப்போது உங்களுக்கு முன்னாடி நபிமார்களோட எத்தனையோ நல்லடியார்கள் போர் செஞ்சுருக்கிறாங்க. சஹாபா பெருமக்களே, அவங்க யாரும் துணி விளக்கலை, யாரும் நம்பிக்கை இழக்கலை, யாரும் பலகீனப்படலை, யாரும் யாருக்கும் பணிஞ்சும் போகலை, துணிஞ்சு தான் நின்றாங்க. அப்படிப்பட்டவங்க பொறுமைசாலிகள். அல்லாஹ் யுஹிப்பு ஸாபிரீன். நல்லா அப்படிப்பட்ட பொறுமைசாலிகளை நேசிக்கிறான். உங்கள்கிட்ட இந்த பண்பு வரணும். ஏதோ ஒரு தவறு உங்கள்கிட்ட நடந்துருச்சு, அந்த தவறையும் சுட்டி காட்டி இருந்தால் நல்லா அவங்கள அரவணைச்சு விட்டு கொடுத்துறாம, இனி இப்படிப்பட்ட நிலைமைக்கு நீங்கள் ஆளாகக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளைக்கு நீங்கள் மாறு செஞ்சு பின்னடைவுக்கு ஆளாகி, தாக்குதலுக்கு ஆளாகி, நீங்கள் உயிர் சேதத்துக்கு நீங்கள் ஆளாகக்கூடாது. அப்படிலாம் ஆளாகும் போது நீங்கள் தைரியம் இழக்கக்கூடிய நிலைமைக்கு நீங்கள் மனிதங்க ரீதியில் சில பேர் ஆயிடுறீங்க. மனிதனுங்கிற ரீதியில் சில பேர் பலகீனப்பட்டுறீங்க. மனிதனுங்கிற சில ரீதியில் சில பேர் தைரியம் இழந்துடுறீங்க, ஓடிடுறீங்க. அந்த நிலைமைக்கு நீங்கள் ஆளாகக்கூடிய நிலைமையை ஏற்படக்கூடாது அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லி, பொறுமை ரொம்ப முக்கியம், எல்லாத்துலேயுமே நிதானம் ரொம்ப முக்கியம் என்பதாக அந்த தவறை அல்லாஹ் சுட்டி காட்டுறான். அல்ஹம்துலில்லாஹ். இது முழுக்க முழுக்க பத்ர் விஷயத்தில் உஹத் விஷயத்தை முன்வைத்து தான் இது சொல்லப்பட்டதாக மார்க்கறிஞர்கள், தஃசீர் ஆசிரியர்கள் சொல்லி காட்டுறாங்க. எத்தனையோ இறை தூதர்களும் அவர்களுடன் இறைவனின் பல நல்லடியார்களும் சேர்ந்து அல்லாஹ்வின் பாதையில் போர் புரிந்திருக்கின்றனர். புரியுதுல? எத்தனையோ இறை தூதர்களும் அவர்களுடன் இறைவனுடைய பல நல்லடியார்களும் சேர்ந்து அல்லாஹ்வின் பாதையில் போர் புரிந்திருக்கின்றனர். அவர்கள் அல்லாஹ்வின் பாதையில் போர் செய்ததனால் தங்களுக்கு ஏற்பட்ட சிரமத்தின் காரணமாக அவர்கள் தங்கள் தைரியத்தை இழந்துவிடவும் இல்லை, பலகீனப்படவும் இல்லை, எதிரிகளுக்கு பணிந்து விடவும் இல்லை. இவ்வாறு சிரமங்களை சகித்துக் கொள்பவர்களை தான் அல்லாஹ் தஆலா நேசிக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா முன்னாள் நபிமார்களோடு நடந்த சில போர்கள் பற்றியும், அந்த நபிமார்களோடு இருந்த அந்த தோழர்களும் எந்த அளவுக்கு துணிவாக இருந்து போர் செஞ்சுருக்காங்கன்னு அதான் சொல்லி காட்டுறான். சரி, இதோடு இந்த வசனத்தோடு இந்த பக்கம் முடியுது. وَمَا كَانَ قَوْلُهُمْ إِلَّا أَنْ قَالُوا رَبَّنَا اغْفِرْ لَنَا ذُنُوبَنَا وَإِسْرَافَنَا فِي أَمْرِنَا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين. وما كان قولهم, அவர்களுடைய கூற்று இதை தவிர வேறு எதுவாகவும் இருக்கவில்லை அப்படின்னு அர்த்தம். அந்த நபிமார்களோடு இருந்த அந்த போராளிகள், وما كان قولهم, அவர்களுடைய கூற்று இருக்கவில்லை, இல்லா அன் காலு, இவ்வாறு கூறியதை தவிர. அவங்க என்ன கூறினார்கள்? அவங்களுக்கு துன்பங்கள் பாதிப்புகள் ஏற்பட்ட போது அவங்க புறமுதுக்கிட்டு ஓடலை, உறுதியாக நின்றாங்க, பணியில நல்லா சொல்லிட்டு அவங்க என்ன சொன்னாங்க? நல்லா சொல்கிறோம். وما كان قولهم, அவங்களுடைய கூற்று இல்லை அன் காலு, இதை தவிர வேறு எதுவுமாக இருக்கவில்லை. என்ன? எதை தவிர? ரப்பனா, எங்கள் இறைவா, இஃபிர் லனா, அதான் ரப்பனா இஃபிர் லனா, எல்லாம் பாவங்களை மன்னிச்சிரு. போர்க்களத்திலும் கூட அவங்களுக்கு துன்பங்கள் ஏற்பட்ட போதிலும் கூட அல்லாஹ்ட்ட பாவம் மன்னிப்பு கேட்டான். ரப்பனா இஃபிர் லனா, எல்லாம் பாவத்தை மன்னிச்சிரு. சுனூபனா, எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னிப்பாயாக. இஸ்ராஃபனா, எங்கள் வரம்பு மீறல்களை, எங்கள் எல்லை மீறல்கள், அதான் இஸ்ராஃப்னு சொல்கிறோம்ல. இஸ்ராஃப்னு ஏன் அதிகமாக வீண் விரைது சொல்கிறோம் அப்படின்னா, அளவுக்கு மீறி செலவு செய்கிறது இஸ்ராஃப்னு சொல்கிறோம். அப்போ அளவுக்கு மீறி எக்ஸஸாக லிமிட் கிராஸ் பண்ணி போகிறது பார்த்தா இஸ்ராஃப். அப்போ எதுலலாம் நாங்கள் வரம்பு மீறி இருப்போமோ எங்களுடைய வரம்பு மீறல்களை மன்னிப்பாயாக. ஃபி அம்ரினா, எங்கள் காரியங்களில் நாங்கள் மீறிய வரம்பு மீறல்களை மன்னிப்பாயாக. வசபித் அக்தாமனா, எங்கள் பாதங்களை நீ உறுதிப்படுத்துவாயாக. அப்போ போர்க்களத்தில் எந்த நிலையிலும் நாங்கள் நபியை விட்டுட்டு போர்க்களத்தை விட்டு நாங்கள் ஓடிடக்கூடாது, எங்களுக்கு அடியே விழுந்தாலும். அப்போ சப்பி தப்புதாமனா, எங்கள் பாதங்களை நீ உறுதிப்படுத்துவாயாக. வான்சூர்ன அலையல் கோமில் காஃபிரின், நாங்கள் யார் எதிர்த்து போராடுகிறோமோ அந்த காஃபிர் நிராகரிப்பாளர்கள் கூட்டத்துக்கு எதிராக எங்களுக்கு உதவி செய்வாயாக அப்படின்னு சொல்லி 4 துவா தான் அவங்க செஞ்சாங்க. யாருமே புறமுதுக்கிட்டு ஓடலை. அப்போ அதுலேருந்து நல்ல பாடத்தை படிப்புன்னு எடுத்துக்கொண்டு நீங்களும் அப்படி இருங்க நல்லத்தில் சொல்கிறான். என்ன அந்த 4 விஷயங்கள்? யாரும் எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக, எங்கள் வரம்பு மீறிய செயல்களை எல்லாம் மன்னிப்பாயாக, எங்கள் பாதத்தை நீ சிறப்படுத்துவாயாக, காஃபிர்கள் எதிராக எங்களுக்கு உதவி செய்வாய். இதெல்லாம் எந்த சந்தர்ப்பத்தில் நம்ம செய்யணுமோ செய்யலாம். எப்போவுமே நம்ம பாதெல்லாம் மன்னிக்கணும். அதனால் நம்ம அந்த துவா செய்யணும். நம்ம எத்தனை விஷயங்கள்ல எல்லை கடந்து போயிருக்கிறோம். லிமிட் கிராஸ் பண்ணுறது தான் நம்மளுடைய வேலையாகவே இருக்கும். எல்லா விஷயத்தில் போட்ட வரம்பையும் கோடையும் தாண்டி தான் போய் நிற்கிறோம். அல்லா பாதுகாக்கணும். அப்போ இந்த துவா மனப்பாடம் செஞ்சு நம்ம கேட்கணும். அல்லாவுடைய மார்க்கத்தில் நம்ம நிலைத்து இருக்கணும்ல. போர்க்களத்தில் போய் நிற்கக்கூடிய நிலைமை இன்றைக்கி நம்மளுக்கு இல்லை. அல்லாவுடைய மார்க்கத்தில் வரம்புகளில் நம்ம பின்வாங்காமல் நிலைத்து இருக்கிறதுக்கும், எல்லா விதமான எதிரிகளோட சூழ்ச்சிக்கு நம்ம இரையாயிராமல் எதிரிகளை விட்டு எல்லாம் பாதுகாப்பதற்கு சிறந்த துவா இந்த ரப்பானாலேருந்து இதை நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்க. இந்த துவாவை நம்ம செஞ்சு எல்லா இடத்துல அல்லாவுடைய அருளை நம்ம பெறணும். ரப்பனா இஃபிர் லனா ஸுனூபனா வஇஸ்ராஃபனா ஃபி அம்ரினா வஸப்பித் அக்தாமனா வன்சூர்னா அலல் கௌமில் காஃபிரின் என்ற அந்த துவாவை இன்ஷா அல்லாஹ் மரணம் செஞ்சு நம்ம ஓதுவோம். இத்தகைய சந்தர்ப்பங்களில் அவர்கள் தங்கள் இறைவனை நோக்கி, எங்கள் இறைவனே, எங்கள் பாவங்களை நீ மன்னிப்பாயாக, எங்கள் செயல்களில் நாங்கள் வரம்பு மீறிய குற்றத்தையும் மன்னிப்பாயாக, எங்கள் பாதங்களை போரில் நழுவாது நீ உறுதிப்படுத்தியும் வைப்பாயாக, உன்னை நிராகரிப்பு மக்களை வெற்றி பெற நீ எங்களுக்கு உதவியாக என்று அவர்கள் பிரார்த்தித்து கூறியதை தவிர வேறென்றும் கூறியதில்லை. இதுதான் அவங்க சொல்லுவாங்க.
சுப்ஹானல்லாஹ். 67A சோதனைகள் இல்லாமல் சொர்க்கத்தில் நுழைவீர்களா? 67B முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தூதர் தான். 67C அல்லாஹ்வின் அனுமதியுடனே மௌத் நிகழும். 67D நபிமார்களுடன் சேர்ந்து போர் செய்த நல்லடியார்கள். முழுக்க முழுக்க உஹது போரை முன்வைத்து, உஹது போரில் சஹாபாக்கள் ஏற்பட்ட அந்த பின்னடைவை முன்வைத்து, அதை கண்டித்தும், அதை அழகான ரீதியில் கண்டித்து, அவர்களை அரவணைத்து, அவர்களுக்கு நல்ல ஆறுதலும் சொல்லி, அவர்களை ஈமானிய உணர்வையும் ஊட்டி, அறிவுரையும் சொல்லக்கூடிய ஒரு பக்கமாக இந்த பக்கம் இந்த 7 வசனங்கள் கொண்டது அமைஞ்சிருக்கு. இதிலிருந்து நல்ல பாடங்களை, படிப்பினைகளை, ஈமானிய உணர்வுகளை, சிந்தனைகளை எடுத்துக்கொள்வதற்கு அல்லாஹ் நமக்கும் நசீபை தருவானாக. வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹு பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.